வெல்கம் டு யுரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்னைக்கு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் டாப்பிக்லேருந்து நீட்டில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். இயர் ஆன் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்த ட்ரெண்ட் மாறி ரீசெண்ட் இயர்ஸில் 3 கொஸ்டின் வரையும் இந்த யூனிட்லேருந்து கேட்குறாங்க. 2 கொஸ்டின் டைரெக்டாக இந்த யூனிட்டோட கண்டென்ட்ல இருந்தும், ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசிக்ஸ்ல இருந்தும் கேட்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக மினிமம் 8லேருந்து 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய யூனிட் தான் இது. இதில் உள்ள நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக தியரியில் என்ன ஐடியா வேணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். மற்ற யூனிட்டில் உள்ள மாதிரி இந்த யூனிட்டில் நிறைய ஃபார்முலாஸ் கிடையாது, பேசிக் ஐடியாஸ் மட்டும் இருந்தால் போதும். டாபிக் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் இந்த யூனிட்டில் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ரொம்ப லென்த்தாலாம் இந்த தியரி பார்ட் போகாது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிறிஸ்பாக சொல்லி முடிச்சிடறேன். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது லென்த்து, மாஸ் அண்ட் டைம். டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு நம்ம எழுதக்கூடிய எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸு, எனர்ஜி எக்ஸட்ரா, ப்ரெஷர், இன்னும் நிறையா நம்ம சொல்லலாம். ஓகே, இது போக தேர்டாக சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். இந்த சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ்லேருந்து கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸில் யூனிட்ஸை பொறுத்தளவில், அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் பிளேன் ஆங்கிள், ஒரு பிளேன் ஆங்கிளை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்க் லென்த் பை ரேடியஸ். இது வந்து தீட்டாவில் மென்ஷன் பண்ணுவோம். ஒரு சின்ன கர்வேச்சர் பார்ட் இருக்குது அப்படின்னா அந்த கர்வேச்சர் பார்ட்லேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் அதோட சென்டருக்கு வரைஞ்சிரும் அப்படின்னா அது ஒரு சர்க்கிளில், ஒரு கெஸ் பண்ணி பாருங்கள், ஒரு சர்க்கிளில் வந்து எக்ஸ்ட்ரீமில் உள்ள ஒரு கர்வேச்சர் பார்ட் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கர்வேச்சர் பார்ட்லேருந்து அந்த சர்க்கிளோட சென்டருக்கு 2 லைன் வரைகிறீங்க அப்படின்னா இது எடுத்துக்கக்கூடிய இந்த ஆர்க் லென்த்து, இதை லெட் திஸ் பி சம் லென்த்துன்னு எடுத்துக்கோங்க. ஆர்க் லென்த்து இது வந்து ரேடியஸ். இந்த எல் பை ஆருங்கிறது தான், இல்லை டிஎஸ் பை ஆர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் லென்த் டிஎல் பை ஆர் இல்லை டிஎஸ் பை ஆர், இது பை ரேடியஸுங்கிறத நம்ம பிளேன் ஆங்கிளில் சொல்கிறோம். இந்த பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன். ரேடியன், இந்த ரேடியன் வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி யூனிட். இதே மாதிரி ஸ்ட்ரேடியன் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது, அது வந்து சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்னா என்ன, சாலிட் ஆங்கிள்னா என்ன? பிளேன் ஆங்கிள்ங்கிறது ஒரு 2Dயில் எடுக்கக்கூடிய தீட்டா வேல்யூ. சாலிட் ஆங்கிள்ங்கிறது வந்து ஒமேகாவில் சொல்கிறோம். சாலிட் ஆங்கிள்ங்கிறது ஒரு ஸ்பியரில் ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதே டயக்ராமை ஒரு ஸ்பியராக நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த கர்வேச்சர் லென்த்துங்கிறது வந்து ஒரு ஏரியாவாக மாறிடும். ஸோ அந்த கர்வேச்சரில் உள்ள ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயரு, இதை வந்து நம்ம டிஏ பை ஆர் ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்போ இதோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னொரு சப்ளிமெண்ட்ரி யூனிட்டு, தட் இஸ் ஸ்ட்ரேடியன். ஓகே, இந்த ரேடியனும் ஸ்ட்ரேடியனும் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸு. பிளேன் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிளும் சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸு. இதிலிருந்து ப்ரீவியஸ் இயரில் நீட்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த போத் ரேடியன் அண்ட் ஸ்ட்ரேடியன் அண்ட் ஸ்ட்ரேடியன் இது ரெண்டுமே யூனிட் தான், ஆனால் இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகே, இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, இதில் இருந்து நியூமரிக்கல்ஸ் அந்த மாதிரி கேட்கறதில்ல, ஒரு டைரெக்டாக ஒரு தியரி கொஸ்டினாக கேட்குறாங்க. இருந்தாலும் அதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறது கொடுத்தாச்சு, ஒருவேளை கால்குலேஷன் கேட்டால் கூட உங்களால் பண்ண முடியும். இது போக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்டில்
சிஜிஎஸ் யூனிட்ஸ்னு இருக்குது. இதோட நேம்லேயே இருக்குது. சிஜிஎஸ் யூனிட்ஸ் அப்படின்னா சென்டிமீட்டர், லென்த்தை வந்து சென்டிமீட்டரில் எடுக்கிறோம், மாஸ் வந்து கிராமில் எடுப்போம், டைம் வந்து செகண்டில் எடுக்கிறோம். எஃபிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸு, இது வந்து ஃபுட் ஸ்டெப்பில் எடுப்போம், லென்த்தை பவுண்டில் எடுப்போம், மாசு டைம் வந்து செகண்ட்ஸில் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு எம்கேஎஸ் யூனிட்ஸு. ஸோ லென்த் வந்து மீட்டரில் எடுக்கிறோம், மாஸ் கிலோகிராமில் எடுக்கிறோம், டைம் வந்து செகண்டில் எடுக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எஸ்ஐ யூனிட்ஸு. உங்களுக்கு எல்லாமே அது தெரியும். எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து 1971 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மாஸ் வந்து லென்த் வந்து மீட்டரில் எடுக்கிறோம், மாஸ் கிலோகிராமில் எடுக்கிறோம், டைம் வந்து செகண்டில் எடுக்கிறோம், எம்கேஎஸ் மாதிரியே. ஓகே, இதுக்கப்புறம் முக்கியமான பார்ட்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இப்போ வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக் ஐடியா இந்த யூனிட்ஸில். இதுக்கப்புறம் வர்றது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் ஃபியூ ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வச்சு தான் நம்ம எழுத முடியும். நான் இங்கே ரூல்ஸ் லிஸ்ட் பண்ணல. ரூல்ஸ் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு த்ரூ எக்ஸாம்பிள்ஸ் டீச் பண்ணுறேன். அது உங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஐடியா கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 4 இந்த நம்பரில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு சொல்லலாம். இது என்ன ரூலை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஆல் non-zero digits ஆர் சிக்னிஃபிகண்ட். நெக்ஸ்ட்டு 1002 இதில் வந்து அகெயின் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் சொல்லலாம். இது என்ன ரூல்னா, ஆல் ஜீரோஸ் between 2 non-zero digits are also significant. இந்த ரூலை பேஸ் பண்ணி வருது. அடுத்து தேர்டு சொல்கிறேன். 10200 ஒரு டாட் வச்சுக்கிறேன். இந்த டாட்டுங்கிறது டெசிமல் பாயிண்ட்டு. இதில் வந்து 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஆனால் இதே இதில் அந்த டெசிமல் இல்லாமல் போட்டால் இதில் 3 தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ தேர்டுக்கு என்ன ரூல் அப்படின்னா, இந்த தேர்டில் வந்து ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் non-zero digit, டு த ரைட் ஆஃப் non-zero digits, ரெண்டுக்கு அப்புறம் உள்ள இந்த 2 டிஜிட்ஸும் பட் டு த லெஃப்ட் ஆஃப் டெசிமல் ஆர் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட். ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் இருக்குது அப்படின்னா எனி non-zero நம்பருக்கு ரைட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜீரோஸுமே சிக்னிஃபிகண்ட்டில் தான் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட்டு, இங்கே டெசிமல் இல்லை, வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட்டு டெர்மினல் ஜீரோஸ் ஆர் ட்ரெய்லிங் ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரெய்லிங் ஜீரோஸ் ஆர் டெர்மினல் ஜீரோஸ் ஆர் டெய்லிங் ஜீரோஸ், அதோட வாலில் இருக்கக்கூடிய ஜீரோஸ் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்டு ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். இந்த ரூலை பேஸ் பண்ணி இதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இதுவே நம்பர் வந்து லெஸ் தென் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 0.00123 இதில் வந்து 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் சொல்ல முடியும். இந்த நம்பர் இதை என்ன ரூல் சொல்கிறோம் அப்படின்னா, நம்பர் இஸ் லெஸ் தென் 1, தட் இஸ் 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது. 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா the zeros on the right of decimal point, zeros on the right of decimal point எங்கே அப்படின்னா நம்பர் லெஸ் தென் 1ல. அப்போ லெஸ் தென் 1னாலே இங்கே 0 தான் இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய ஜீரோஸு டு த ரைட் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்டு பட் டு த லெஃப்ட் ஆஃப் non-zero நம்பர். இந்த non-zero நம்பர்ஸ் 1 2 3 இருக்குது, இதுக்கு லெஃப்டில் இது இருக்குது. லெஃப்ட் ஆஃப் non-zero நம்பர்ஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? அப்போ இதில் 3 தான். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதே லெஸ் தென் நம்பரில் 1 2 3 இதில் 00 போட்டுக்கிறேன். இங்கே இது வந்து 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இந்த ரூல் எப்படின்னா, நமக்கு தெரியும் த நம்பர் டு த ரைட் ஆஃப் டெசிமல் அண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் non-zero நம்பரு, இந்த 2 சிக்னிஃபிகண்ட் கிடையாது ரூல் நம்பர் 5ல் பார்த்தபடி. ஓகேவா? ஆனால்
zeros at the end of such numbers are significant. Zeros written on the left of decimal வந்து not significant. ஆனால் இந்த trailing zeros இருக்கு இல்லையா, நான் ஜீரோ நம்பர்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய இந்த டெசிமல்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் தான். அது வந்து ப்ரிசிஷனை சொல்லுது, எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறனால அந்த ரெண்டு ட்ரெயிலிங் ஜீரோஸை நம்ம கவுண்டில் தான் எடுத்தாகணும். ஓகே, இது வந்து இப்போ எப்பயுமே லெஸ் தென் நம்பருக்கு சொல்லியாச்சு, லெஸ் தென் ஒன்னுக்கு உள்ள நம்பருக்கு சொல்லிட்டோம். இதுவே ஒரு ஃபுல் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 to 0 0 0 இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இது எப்படி பழைய ரூல்லே பாருங்கள், நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பருக்கு முன்னாடி இருக்குது, ஆனால் டெசிமலுக்கு அடுத்து இருந்தால் இந்த ரெண்டு வந்து நாட் சிக்னிஃபிகண்ட். வேற ட்ரெயிலிங்கில் வரக்கூடியது வந்து நான் ஜீரோ நம்பருக்கு அடுத்து எப்போ வந்துட்டாலும் இது வந்து சிக்னிஃபிகண்ட் சொன்னோம். இப்போ இதே ரூலை பேஸ் பண்ணி டெசிமலுக்கு அப்புறம் இந்த 2 ஜீரோ வருது, ஆனால் இந்த பக்கம் நான் ஜீரோ நம்பர் இருக்குன்னா பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ரூல் என்னது அப்படின்னா, கிரேட்டர் தென் 1ங்கிற நம்பரு, இந்த நம்பர் 5 6 2 எடுத்ததும் லெஸ் தென் 1 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடியது, இது வந்து கிரேட்டர் தென் 1ல் வந்துருச்சு. அப்போ டெசிமலுக்கு அப்புறம் இங்கே இதுக்கு முன்னாடியே நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது, அப்போ டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோ இருந்தாலும் அது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை சே 1.23 சென்டிமீட்டர்னு இருக்கு. இதே நம்பரை நான் வந்து 12.3 மில்லிமீட்டர்னு எழுதினாங்களும் இல்லை மீட்டராக மாற்றி 0.0123 மீட்டர்னு மாற்றினா கூட வேறு வேறு யூனிட்ஸை மாற்றுறனால அதோட சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் மாறாது. இந்த எல்லாத்துக்குமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகருங்கிறது வந்து 3 தான். இது என்ன ரூல் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் சிஸ்டம் ஆஃப் யூனிட். நம்ம ஒரு சென்டிமீட்டர் வந்து மில்லிமீட்டராவோ மீட்டராவோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறனால இதோட நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து மாறாது. அதுக்கப்புறம் லீடிங் ஜீரோஸ் பிஃபோர் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். லீடிங் ஜீரோஸ்ங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா, 1 2 3 4 இருக்குது அப்படின்னா இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 4 தான். லீடிங் ஜீரோஸ் நம்ம இங்கே சொல்கிறது லீடிங் ஜீரோஸ் பிஃபோர் த நான் ஜீரோ நம்பர். ஒரு நான் ஜீரோ நம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள எந்த ஜீரோவும் கவுண்ட் கிடையாது, ஆனால் டெசிமலுக்கு அப்புறம் இருந்தால் அது கவுண்ட்டு. ஓகே, அடுத்து வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ்க்கு வந்து இன்ஃபைனைட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். எக்ஸாக்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோட கவுண்ட் வந்து இன்ஃபைனைட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2πrங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா சர்க்கிளில். இதில் 2ங்கிறது எக்ஸாக்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எழுதுறேன், இதில் 2ங்கிறது வந்து ஒரு எக்ஸாக்ட் நம்பர். இந்த 2க்கு எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படின்னா அது இன்ஃபைனைட்லி இட் ஹாஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அந்த 2.0 எழுதலாம், 2.00 எழுதலாம், 2.000 எழுதலாம், நமக்கு எப்படி தேவையோ அதை அந்த மாதிரி அதை ப்ரிசைஸ்டாக எழுதிக்க முடியும். ஓகே, இதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும் போது அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனில் அதோட ரிசல்ட் எப்பயுமே லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் கொடுத்துருக்கூடியதில் இருக்கிறதுலையே எத்தனை டெசிமல் பிளேஸ் கம்மியாக இருக்கோ அதில் தான் எழுதணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.2 ப்ளஸ் 3.45 இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 4.65 வருது. ஆனால் இதை நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, 2 டெசிமலில் காட்டக்கூடாது. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 2 பாயிண்டில் 2 வேல்யூஸில் இல்லை 3 வேல்யூ 4 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ எதில் டெசிமலுக்கு அப்புறம் லீஸ்ட் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்.
டெசிமலுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி 4 நம்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபுல் நம்பரில் எத்தனை இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டெசிமலுக்கு அப்புறம் எது லீஸ்டான டெசிமல் இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரெண்டில் இதில் 2 டெசிமல் பாயிண்ட்ஸ், டெசிமலுக்கு அப்புறம் 2 டெசிமல் டிஜிட்ஸ் இருக்குது, இதில் டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ ஒன்றை தான் சூஸ் பண்ணணும். த ஆன்சர் மஸ்ட் பி நோட்டட் ஆர் ரிப்போர்ட்டட் வித் 1 டெசிமல் பிளேஸு. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா 4.6ன்னு தான் எழுதணும். ரவுண்டிங் ஆஃப் அடுத்து சொல்கிறேன். இதில் வந்து 4.6ன்னு எழுதுறதா சரி. இதுவே நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பண்ணோம்னா அதில் த ரிசல்ட் சுட் பி ரிப்போர்ட்டட் டு தி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆஸ் பொசஸ்டு பை தி லீஸ்ட் ப்ரிசைஸ் வேல்யூ. இந்த 2 வேல்யூ கொடுக்குறாங்கன்னா அது 2ல் எது கம்மியாக ப்ரிசைஸ்டாக இருக்கோ அதில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட்டு 11th வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 11th பாயிண்டில் எது லீஸ்ட் டெசிமல் பிளேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், ஒரு 1.21 மல்டிப்ளைடு வித் 36.72ன்னு எடுக்கிறேன்னா 1.21ல் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது? 3. 36.72ல் எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது? 4. இந்த 2ல் எது கம்மியான சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னு பார்க்கணும். டெசிமலுக்கு அப்புறம் எதில் கம்மியான பிளேஸ் இருக்குன்னு பார்த்தா அது அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். டெசிமலுக்கு அப்புறம் எது லீஸ்ட் டிஜிட்னு பார்த்தா அது அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். ஆனால் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பொறுத்தளவில் எதில் கம்மியான சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 44.4312 வருது. இப்படி ரிப்போர்ட் பண்ணால் இது தப்பு. இதுக்கு பதிலாக ஆன்சரை நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2ல் கொடுத்துருக்க 2ல் எதில் சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் கம்மின்னு பார்க்கணும். இதில் 3, இதில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ லீஸ்ட்டாக உள்ள 3ல் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ நான் ஆன்சரை எப்படி எழுதணும் அப்படின்னா 44.4. இந்த ஆன்சருக்கு இப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 3, இப்படி தான் இதை ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். த்ரூ எக்ஸாம்பிள்ஸு, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய ரூல்ஸை வச்சு கம்பேர் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ரூல்ஸ் எல்லாம் இங்கே எழுதி போடுறதில் அது நமக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான். எப்படி எழுதணுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் ரவுண்டிங் ஆஃப், இதுவும் த்ரூ எக்ஸாம்பிள்ஸு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேன். பேசிக் நமக்கு தெரிஞ்சது 6.87 இருக்குது. ஒரு டிஜிட்டை குறைக்கணும் அப்படின்னா இது என்ன ரூலு? லாஸ்ட் டிஜிட் வந்து 5 ஆர் மோர் இருக்குது. 5 ஆர் மோர் இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். 6.9 டெஃபினட்டாக ஓகே. இப்போ 6.84 இப்படி இருக்குது. 5 ஆர் லெஸ்ஸாக இருக்குது. 4ங்கிறது லெஸ் தென் 5. அப்போ அதை ட்ராப் பண்ணிடுவோம். 6.8. இது எல்லாமே தெரிஞ்சது. அடுத்து 6.65 இருக்குது. இப்போ இந்த 5ஐ லாஸ்ட் டிஜிட்டில் ஆட் பண்ணலாமா வேண்டாமா? எப்போ பண்ணணும், எப்போ அப்படியே ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஜிட்டு நம்ம எந்த டிஜிட்டில் ஆட் பண்ணணும் இல்லை அப்படியே ட்ராப் பண்ணுங்கிற அந்த டிஜிட்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த டிஜிட் ஆடாக ஈவனான்னு பாருங்கள். அது ஈவனாக இருந்தால் ட்ராப் பண்ணுங்கள், ஆடாக இருந்தால் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 6.6 ஈவனாக இருக்கனால இது 6.6னே வந்துடும். வேற 6.75ன்னு இருக்குன்னா இது வந்து நம்ம ஆட் பண்ணி 6.8ன்னு எழுதுறது தான் கரெக்டு. இவ்வளோ தான் ரவுண்டிங் ஆஃபை பொறுத்தளவில் ரூல்ஸ் என்னென்ன இருக்குங்கிற பார்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம எரர்ஸில் என்னென்ன டைப் இருக்குது தியரியில் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எரர்லேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்கிறத பார்த்துடலாம். ஸோ எரர்ஸை நம்ம டோட்டலாக 3ஆக டிவைட் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், ரேண்டம் எரர்ஸ் அண்ட் கிராஸ் எரர். 3 டைப்பு. இந்த சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா என்னென்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால் ஏற்படக்கூடியது. எப்படி வரும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கேலிப்ரேஷன் சரியாக பண்ணல, இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக பண்ணனா வரும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னாலையும் வரும்.
அடுத்து இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்னால வரக்கூடியதும் சிஸ்டமேட்டிக் எரர் தான். இது எதனால் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது வைக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னா அது அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு சர்க்கியூட்டே பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கியூட்டில் வந்து ஒரு கீயை மாற்றி போகிறது, ரெசிஸ்டர்ஸை மாற்றி போகிறது, அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வைஸ் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அது சிஸ்டமேட்டிக் எரரில் வரும். அடுத்து பர்சனல் எரர்ஸ், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தப்பாக பண்ணுறது. அடுத்து எக்ஸ்டர்னல் காசஸ். எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாதிரி டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி ஆர் ப்ரெஷர் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதும் இதில் தான் வருது. அதுக்கு அடுத்து லீஸ்ட் கவுண்ட் எரரும் சிஸ்டமேட்டிக் எரர். அதாவது இப்போ ரொம்ப ப்ரிசைஸாக மில்லிமீட்டரில் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி சென்டிமீட்டர் லெவலில் பண்ணோம்னா அது அதோட ப்ரிசிஷனில் ஏற்படக்கூடிய மிஸ்டேக். லீஸ்ட் கவுண்ட் இல்லாத கரெக்டான டிவைஸை சூஸ் பண்ணாமல் வேறு ஒரு அப்பரேட்டஸ் வச்சு பண்ணோம்னா அதில் வரக்கூடியது இந்த இதில் நம்ம சேர்க்குறோம். அடுத்து ரேண்டம் எரரை பொறுத்தளவில் ப்ரெஷர் வேரியேஷன், டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆர் பவர் சப்ளை, தட் இஸ் வோல்டேஜ் வேரியேஷனால் ஏற்படக்கூடியது எல்லாமே நம்ம ரேண்டம் எரரில் சொல்கிறோம். இது வந்து ஃபோர்த் பாயிண்ட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் எரரில் பார்த்த மாதிரி எக்ஸ்டர்னல் காசஸ் கிடையாது. அங்கே உள்ள டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாமே நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வர்றது. இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம சப்ளை பண்ண வேண்டிய ப்ரெஷரோ வோல்டேஜோ, எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது கலோரிமீட்டரில் வச்சிருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் லெவலோ அதில் உள்ள வேரியன்ஸ்னால வரக்கூடியது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இல்லாமல் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் உள்ள இந்த ஃபேக்டர்ஸ்னால வந்துச்சு அப்படின்னா அதை ரேண்டம் எரர்னு சொல்கிறோம். கிராஸ் எரருங்கிறது எல்லாமே மேன்மேட் எரர் தான். இது எப்படின்னா, ஒரு அப்சர்வேஷனே தப்பாக பண்ணுறது, ரீடிங் பார்க்கும் போது தப்பாக பண்ணுறது, இல்லை தப்பான ஃபார்முலா, தப்பான சப்ஸ்டியூஷன், தப்பான கேல்குலேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே இது மேன்மேடில் வந்துடும். கேல்குலேஷன் தப்பாக பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியாக செட் பண்ணாமல், இன்ஸ்ட்ருமெண்ட்டே வாங்கும் போதே அது சரியாக கேலிப்ரேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது சிஸ்டமேட்டிக்கில் வந்துடும். நம்ம செட் பண்ணும் போது ராங் செட்டிங் பண்ணோம்னா அது கிராஸில் வந்துடும். அப்புறம் ராங்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்கு, ஃபார்முலாவில் வேல்யூஸ்க்கெலாம் ராங்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது எல்லாமே இதில் தான் வரும். ஓகே, இது இதில் உள்ள டைப்ஸு. அடுத்து நமக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் என்னென்ன எரர் கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸியாக கேட்குறது வந்து அப்சொல்யூட் எரர். ரீசெண்ட் இயர்ஸில் அவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்குறது இல்லை, இருந்தாலும் என்னங்கிறத சொல்லிடுறேன். அப்சொல்யூட் எரர் இதில் ரெண்டு குவான்டிட்டிஸ் ஏபின்னு கொடுத்துட்டு அதில் எரர் வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் அந்த எரர் வேல்யூவை அப்படியே ஆட் பண்ணோம்னா அது அப்சொல்யூட் எரர். இதே அப்சொல்யூட் எரரில் அடிஷன், சம்மேஷன் அடிஷன், சப்ட்ராக்ஷன் ரெண்டுக்குமே இதுதான். ஏ ப்ளஸ் பிக்கும் இதுதான். ஏ மைனஸ் பி கொடுத்து அதில் அப்சொல்யூட் கால்குலேட் பண்ண சொன்னாலும் எரர் வேல்யூவை பொறுத்தவரை ஆட் தான் பண்ணணும். நம்ம ஏ மைனஸ் பி பண்ணால் கூட அதோட எரர் வேல்யூ டெல் ஏ டெல் பியை வந்து சப்ட்ராக்ட் பண்ணாமல் ஆட் தான் பண்ணணும். இது போத்து சம்மேஷன் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ்க்கு இதே ஃபார்முலா தான். இதுவே ப்ராடக்டாக இருக்குது, ஏ இன்ட்டு பி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்ன எரர் வேல்யூ இருக்கும் அப்படின்னா ப்ராடக்டில் உள்ளது. இதை நம்ம வந்து ரிலேட்டிவ் எரர்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் எரர் என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னா பை ஜெட் பண்ணிடுவோம். அப்போ டெல் ஏல எவ்வளோ அப்சொல்யூட் எரர் இருக்குது அதுக்கு ஒரிஜினல் வேல்யூ போட்டோம்னா டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ போட்டோம்னா அது ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. டெல் பியில் அப்சொல்யூட் வேல்யூ பை பி பண்ணோம்னா அதில் என்ன ரிலேட்டிவ் வேல்யூன்னு கிடச்சிரும். இது வந்து ப்ராடக்ட், போத் ப்ராடக்ட் அண்ட் டிவிஷன் ரெண்டுக்குமே இதுதான் ரிலேட்டிவ் எரரை பொறுத்தளவில். இதில் பெர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் டைப் தான்.
அந்த ரிலேட்டிவ் எரரை del z by z கால்குலேட் பண்ணுறீங்க இல்லையா, அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா விச் மீன்ஸ் del a by a ப்ளஸ் del b by b பண்ணி அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர். ரிலேட்டிவ் எரரை பர்சன்டேஜில் எவ்வளோன்னு சொல்கிறோம், அதுதான் பர்சன்டேஜ் எரர். ஓகே, இந்த பர்சன்டேஜ் எரரில் தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் கோஷன் டைப்பில் கேட்பாங்க. பர்சன்டேஜ் எரரில் ஃபார் பவர் ஆஃப் அ குவான்டிட்டி, பவரில் கொடுத்துருவாங்க ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி z is equal to a பவர் n கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் எரர் இன்ட்டு 100 போட்டுக்கணும், இன்ட்டு அந்த பவரால் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான் ரிலேட்டிவ் எரரை del a by a பண்ணிடணும். பவரால் மல்டிப்ளை பண்ணிடணும், இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அதுதான் எரரு, பர்சன்டேஜ் எரரு ஃபார் பவரில் கேட்கக்கூடிய குவான்டிட்டிஸ்க்கு. இந்த டைப்பில் தான் நிறையா ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் சொல்லிடுறேன். இதில் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு தனியான ஃபார்முலா இருக்குது பர்சன்டேஜ் எரரை பொறுத்தளவில். இப்போ r ஈக்குவல் டு xy பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் பண்ணோம்னா இது ரெண்டும் டிபெண்ட் ஆகக்கூடிய குவான்டிட்டிஸ், நியூமரேட்டரும் டினாமினேட்டர்லையும் டிபெண்டபிள் குவான்டிட்டிஸ் இருக்குது. இதுக்கு பதிலாக r இஸ் ஈக்குவல் டு ab ஸ்கொயர்ட் பை சி டி பவர் 4 இப்படி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஏபிசிடி எல்லாமே வேறு வேறு இண்டிபெண்ட் குவான்டிட்டிஸு. நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ரெண்டுலேயுமே டிபெண்டபிள் குவான்டிட்டிஸு, அதுவும் டினாமினேட்டரில் வந்து அடிஷனில் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா வேறு, பேரல் டைப் ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அதை நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து ஒரு யூனிக் டைப்பு. ஜேஇயில் தான் யூஸ்வலாக கேட்குறாங்க, நீட்டில் கேட்குறதில்ல. அந்த ப்ராப்ளம் வரும்போது இதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், பர்சன்டேஜ் எரருக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா அண்ட் டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் ஃபார்முலா 1-2 வருஷங்களில் டைரெக்டாக சில குவான்டிட்டிஸ்க்கு கேட்குறாங்க. அந்த குவான்டிட்டிஸ்க்கான டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம எழுத தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அந்த மாதிரி நமக்கு எழுத தெரியணும். எழுத தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா பொறுத்தவரை எனர்ஜிக்கு எழுத சொல்கிறாங்க, எனர்ஜியை நம்ம ஒர்க் டன் எழுதணும். ஒர்க் டன்னை வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் என்னென்னு எழுத தெரியணும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஆக்சலரேஷனை வந்து இப்போ இதில் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறோம் அப்படின்னா மாஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஆக்சலரேஷனுக்கு LT பவர் -2, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு L, அப்போ எனர்ஜிக்கு ஆர் ஒர்க் டன்னுக்கு என்னென்னு வந்துடும் M L பவர் 2 T பவர் -2. இந்த மாதிரி நம்ம அதை ஸ்ப்ளிட் அப் பண்ண தெரியணும். டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை சின்ன சின்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக நமக்கு உடைக்க தெரிஞ்சிச்சுன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா டைரெக்டாக எழுதுறது ஈஸி. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆயிரும். டைமென்ஷனல் ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணுறதுக்கு அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ஒரு டெரைவ்டு குவான்டிட்டியை எப்படி அதோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக உடைக்கிறது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எழுதுறது ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலாவில் என்னென்ன யூஸ் இருக்குது, டைமென்ஷனல் அனாலிசிஸில் தான் அதிக கொஸ்டின் கேட்குறாங்க. டைமென்ஷனல் அனாலிசிஸ் அதோட அப்ளிகேஷன் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். அதிக கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக் டைமென்ஷனல் அனாலிசிஸ் தான். எல்லா வருஷங்களையும் ரீசெண்ட் இயர்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட அப்ளிகேஷன் ஆக்சுவலாக டைமென்ஷனல் அனாலிசிஸில் என்னென்ன யூஸ் இருக்கோ அந்த யூஸ் பண்ணுற மாதிரி அதோட அப்ளிகேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான டைப்பில் கேட்குறாங்க. டைமென்ஷன் அனாலிசிஸில் ஒரே ஒரு முக்கியமான ரூல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சேம் டைமென்ஷன் உள்ள ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் எங்கே யூஸ் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டைமென்ஷனல் அனாலிசிஸோட மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சியை செக் பண்ண யூஸ் பண்ணுது. டு செக் யூசஸில் டு செக் டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி, டைமென்ஷனலாக அந்த கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா,
ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டுக்கும் டைமென்ஷன்லாம் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, ஒரே டைமென்ஷன் கேரி ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டு கன்வெர்ட் ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி டு அதர் சிஸ்டம் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஒரு சிஸ்டத்துலேருந்து எம்கேஎஸ்லேருந்து சிஜிஎஸ்க்கு மாற்ற முடியும், சிஜிஎஸ்லேருந்து எஃபிஎஸ்க்கு மாற்ற முடியும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாற்ற முடியும். அதுக்கப்புறம் டு டெரைவ் ரிலேஷன்ஷிப் பெட்வீன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது இதனால் பண்ண முடியும். இதில் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகாது, எங்கெல்லாம் நமக்கு தேவையான எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்காது அப்படிங்கிறத பார்த்தோம்னா பெருசாக நிறையா சின்ன சின்ன பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் வந்து இது வந்து அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கா, டைமென்ஷனலி கரெக்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி வந்து ஈக்குவேஷன் இஸ் கரெக்டானு நமக்கு சொல்லாது. அதை எப்படி நம்ம மீன் பண்ணிக்கலாம்னா, இஃப் அண்ட் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி இன்கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, டைமென்ஷனலாகவே அது கரெக்டாக இல்லை அப்படின்னா டெஃபினைட்டாக அந்த ஈக்குவேஷனே ராங்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் இஃப் அன் ஈக்குவேஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈவன் தோ அது கரெக்டாக இருந்தால் கூட இட் மே பி ஆர் மே நாட் பி கரெக்டு. டைமென்ஷனலி கரெக்டுன்ட்டோம், ஆனால் அந்த ஈக்குவேஷன் அப்போ அதோட ரிலேஷன் கரெக்டாக அப்படின்னா கரெக்ட் இல்லாமல் கூட போகலாம், சில நேரங்களில் கரெக்டாகவும் இருக்கலாம். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸுக்கு வந்து 2πr அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் வராது, 2ஓட வேல்யூ பையோட வேல்யூ இதெல்லாமே அந்த டைமென்ஷனல் டெரிவேஷன்ஸில் வராது. ரெண்டு பக்கமும் ஈக்குவல் இல்லையான்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். டைமென்ஷனலாக ஈக்குவலாக இல்லையான்னு தெரியுமே தவிர அந்த கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பிரஷனே கரெக்டாக தப்பாங்கிறது தெரியாது. இது ஒரு பெரிய டிராபேக்கு. இதுக்கப்புறம் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸில் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் என்னென்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில கொஷின்ஸு டைரெக்டாக கேட்டுறாங்க. ஒரு தியரி கொஷின்ஸ் மாதிரி, ஒரு ஒன் வேர்டு மாதிரி, புக் பேக் கேட்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் மாதிரி டைரெக்டாக கேட்டுறாங்க. அதில் சில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிற எல்லாத்தையும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ குவான்டிட்டிஸ் எதெல்லாம் டைமென்ஷன் இல்லை அப்படிங்கிறது, ஆங்கிள், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், மியூ வேல்யூ, இதெல்லாம் ரேஷியோ, ஸ்ட்ரெயின், ரிலேட்டிவ் டென்சிட்டி, சாலிட் ஆங்கிள், ஃபேஸ் வேல்யூ ஃபை, அடுத்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இதுக்கெல்லாம் யூனிட் இருக்கும் ஆனால் டைமென்ஷன் இருக்காது. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ஏன்னா யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க வேறு வேறு சாப்டர்ஸில். ஃப்ளூயிட்ஸில் வரக்கூடிய ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ரெனால்ட்ஸ் நம்பர் ஆர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூகே, எக்ஸட்ரா இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இது போக டைமென்ஷன் இல்லாததில் ஆர்குமெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸு, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, இதுக்கெல்லாம் டைமென்ஷன் கிடையாது. லாக் ஃபங்க்ஷன்ஸு, லாக் எக்ஸு இந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இன்னும் எக்ஸட்ரா நிறையா இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மற்ற யூனிட்டில் இருக்க மாதிரி இங்கே ஃபார்முலாஸ் நிறையா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த யூனிட்டில் கிடையாது, தேவையும் இல்லை. இப்போ பார்த்த பேசிக் பாயிண்ட்ஸு வச்சுக்கிட்டு உங்களுக்கு மினிமம் டெரைவ்டு யூனிட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிலாம் ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்டாக பிரிக்கிற அளவுக்கு அதுக்கான எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிச்சுன்னா டைமென்ஷனல் ஃபார்முலாலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினை ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணலாம்.
யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து நீட்டில் என்ன டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க, அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பியூக்யூஸ் வச்சு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த கொஷினை பேசிக் கான்செப்ட்லேருந்து கேட்டது. கொஷினை ரீட் பண்ணி பாருங்கள். பிளேன் ஆங்கிள் ஆர் சாலிட் ஆங்கிளுக்கு இந்த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு பிளேன் ஆங்கிள்னால் என்ன, சாலிட் ஆங்கிள்னால் என்ன. பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு சின்ன கர்வேச்சர் பார்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்க் லென்த்து பை அதுக்கான ரேடியஸ், இதுக்கான ரேஷியோ தான் பிளேன் ஆங்கிள்ங்கிறது. பிளேன் ஆங்கிளுக்கு யூனிட் இருக்குது, அந்த யூனிட் வந்து ரேடியன். ஸோ இந்த ஆர்க் லென்த்தை நம்ம மீட்டரில் மெஷர் பண்ணுறோம், ரேடியஸையும் மீட்டரில் மெஷர் பண்ணால் இப்போ இதெல்லாம் டைமென்ஷன் இல்லாமல் போயிடுது. ரேடியன்கிற யூனிட் இருக்குது, ஆனால் டைமென்ஷன் வந்து இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு ரேஷியோ. இதே மாதிரி சாலிட் ஆங்கிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பியரில் உள்ள ஒரு ஏரியல் சின்ன பார்ட்டு ஸ்பியரோட சர்ஃபேஸில் உள்ள சின்ன பார்ட்டு ஒரு ஏரியா எடுப்பீங்க. அதுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து அதோட ரேடியஸில் எடுத்து பண்ணிங்கன்னா அப்போ ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ அதுக்கான யூனிட் என்னவாக இருக்கும், மீட்டர் ஸ்கொயர்ட் பை மீட்டர் ஸ்கொயர்ட் ஆகும். அப்போ இதுவும் டைமென்ஷன் இல்லாமல் போயிடுது, டைமென்ஷன் லெஸ், ஏன்னா இதுவும் ஒரு ரேஷியோ. ரெண்டுலேயுமே டைமென்ஷன் கிடையாது. ஆனால் சாலிட் ஆங்கிளுக்கு யூனிட் இருக்குது, அதுதான் ஸ்ட்ரேடியன். அப்போ இந்த ரெண்டுக்குமே போத் ஹாவ் யூனிட்ஸு பட் நோ டைமென்ஷன். ஆப்ஷன் டிங்கிறது வந்து கரெக்டு. இந்த கொஷினும் பேசிக் நாலேஜிலேருந்து டைரெக்டாக கேட்ட கொஷின் தான். யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சால் தான் நமக்கு யூனிட்டு எழுத முடியும், இல்லை டைரெக்டாக நம்ம யூனிட்டை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஸோ ஃபூரியர்ஸ் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் நமக்கு என்னென்னு தெரியும். ஹீட் எனர்ஜி பர் டைம் Q/T ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் K ஏரியா ΔT பை L. இது ஒரு ஃபார்முலா, ஃபூரியர்ஸ் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷனோட ஃபார்முலா. இதில் Q/T அப்படிங்கிறது வந்து ஹீட் கண்டக்ஷன், Q/Tங்கிறது என்னது, அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு பர் டைமு ஆர் எனர்ஜி பர் டைமு. எனர்ஜி பர் டைம் தான் நமக்கு என்னென்னு தெரியும், பவர்னு தெரியும். அதுக்கப்புறம் ஏங்கிறது அதோட ஏரியா, அவங்க எடுத்துக்கூடிய கண்டெய்னரோட ஏரியா, இல்லை எது ஸ்டீலு மெட்டல் எது எடுக்கிறாங்களோ அதோட ஏரியா. ΔTங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு, டெம்பரேச்சர் ரைஸ் ஆல் ஃபாலு. எல்ங்கிறது லென்த்துங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதில் தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிறத கேக்கு தான் என்ன யூனிட்டுங்கிறது கேட்குறாங்க. அப்போ கேக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. K ஈக்குவல் டு Q போடணுமா, Q/T இன்ட்டு எல் பை டினாமினேட்டரில் என்னென்ன வரும், A இன்ட்டு ΔT வருமா. இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூனிட் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். யூனிட் வந்து Q/Tங்கிறது வந்து பவரு, அப்போ பவரோட யூனிட்டு நம்ம வாட்டு. லென்த்துக்கு வந்து மீட்டர். டினாமினேட்டரில் இந்த T ஏற்கனவே பண்ணிட்டோம், இந்த Tக்கு தான் Q/Tயை சேர்ந்து வாட் பவர்னு போட்டிருக்கோம். திரும்ப இந்த ஏக்கு மட்டும் பண்ணணும். ஏ வந்து ஏரியாங்கிறனால மீட்டர் ஸ்கொயர், டைமுக்கு கெல்வின். மீட்டரும் இந்த ஸ்கொயரில் ஒன்றையும் கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு யூனிட் ஆஃப் K என்னன்னு வரும், யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவ் வந்து வாட்டு பெர் மீட்டர் பெர் கெல்வின். அப்போ ஆன்சர் சிங்கிற ஆப்ஷன் கரெக்டு. வாட்டு பெர் மீட்டர் பெர் கெல்வின் இஸ் கரெக்டு. டைரக்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ரேராக 1 or 2 கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி நிறையா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ 2002 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு, அதோட லென்த்து கொடுத்துட்றாங்க, பிரெத்து கொடுத்துட்றாங்க. ஸோ லென்த் வந்து 55.3 மீட்டர் அண்டு பிரெத்து வந்து 25 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அதில் ஏரியா கேட்குறாங்க. ஆஃப்டர் ரவுண்டிங் ஆஃப் த வேல்யூ ஃபார் கரெக்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஸோ கொடுத்துருக்கிறதுல 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 25 இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோ, 2. 55.3 மீட்டர் இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து 3. ரிசல்ட் எப்படி கொடுக்கணும், இது வந்து ஏரியா கேட்டனால ஏரியா வந்து L × B.
அப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரூலில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் சொல்லணும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஆன்சருக்கு 2 டிஜிட் தான் இருக்கணும். இதை வச்சே நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு எந்த கால்குலேஷன் செய்யாமையே இங்கேயே முடிச்சுட்டு போகலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மீதி ஸ்டெப்ஸ் எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? L இன்ட்டு பி, தட் இஸ் 55.3 லென்த்து இன்ட்டு பிரெத்து வந்து 25, இதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ 1382.5ன்னு வருது. இப்படியே எழுதுனா இது தப்பு. அவங்க தான் கரெக்டான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸு நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஏ ஆப்ஷன் 1382ன்னு இருக்குது. இதில் எஸ்எஃப் எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து 4. நம்ம அதில் கொடுக்கக்கூடாது, நமக்கு ஏற்கனவே தெரியும் 2ல் தான் கொடுக்கணும். அடுத்து பி வந்து 1382.5 இருக்குது. இதோட எஸ்எஃப் வந்து 5, இதுவும் தப்பு. சி ஆப்ஷன் நம்ம ஆன்சரையே ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள், நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சரையே ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 8 வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து 14 மாறும். 14 இன்ட்டு இங்கே 2 டெசிமல்ஸு நம்ம எடுக்கிறோம் 10 பவரில். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? 14 இன்ட்டு 10 பவர் 2, இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இதில் என்ன வருது? 2 தான் வருது. 10 பவர் 2ல் இருக்கிறது அது கவுண்ட்டு கிடையாது, 10 ரைஸில் என்ன எழுதினாலும். அப்போ இது கரெக்ட் ஆப்ஷன் தான். டியும் பார்த்துருவோம். 138 இன்ட்டு 10 பவர் 1, 10 பவர் 1ன்னு போட்டோம்னா 10 பவர் 1 மட்டும்தான் கவுண்ட் கிடையாது. அப்போ மீதி டிஜிட்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான், அது 3 வருது. அப்போ ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டு. சின்ன பேசிக் கால்குலேஷனு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதில் எதுவும் பெருசாக கஷ்டம் கிடையாது. இப்போ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பொறுத்தளவில் அந்த ரூல் என்ன அப்படின்னா, the result should be recorded in least significant figure of given data. இது தெரிஞ்சிருக்கணும். இதில் தான் நம்ம ரிசல்ட் சொல்கிறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இது இதுவும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் இல்லாமல் சப்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ட்ராக்ஷனில் என்ன செய்யணும்? இன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் லைக், இதில் ரூல் என்னங்கிறத முதல் சொல்கிறேன். லைக் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனில் the result to be recorded in அங்கே லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரு, இங்கே லீஸ்ட் ப்ரிசிஷன்ங்கிறது வந்து கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவில் 2 டேட்டாவில் எது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குன்னு பார்க்கணும், அதில் எது கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். ப்ரிசைஸுங்கிறது இங்கே அக்யூரசி லெவல். அப்போ டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க? 9.98 மீட்டர் அண்டு ஆன்சர் தான் 9.99 மீட்டர் அண்டு 0.009 மீட்டர். இந்த ரெண்டில் எது மோஸ்ட் ப்ரிசைஸ்ன்னு பாருங்கள். நமக்கு லீஸ்ட் ப்ரிசைஸ் தான் தேவை. இதில் டெசிமலுக்கு அப்புறம் 4 பாயிண்ட் இருக்குது, இது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸாக இருக்குது. அப்போ இதுதான் லீஸ்ட் ப்ரிசைஸ்லாம் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு 4 டிஜிட்டில் சொல்லிட்டோம்னா இதில் அடுத்த 2 டிஜிட் இல்லாதனால அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிஜிட்டு மேபி அது வந்து அன்சர்டைனாக இருக்கலாம், எரர் கலந்த வேல்யூவாக இருக்கலாம். அப்படிங்கிறதான் இங்கே உள்ள பேசிக் கான்செப்ட். அப்போ எரர் உள்ள வேல்யூவை நம்ம எப்பயுமே ஆன்சரில் கொடுக்கக்கூடாது, அன்சர்டைன் வேல்யூவை கொடுக்கக்கூடாது, செர்டைனாக இருக்கக்கூடிய ஆன்சர் தான் தரணும். அப்போ இதில் லீஸ்ட்டு நம்ம எத்தனை டிஜிட்டில் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சம்மை பொறுத்தளவில் ஃபார் திஸ் கொஷின் நம்ம எத்தனை டிஜிட்டில் கொடுக்கணும்னா 2 டிஜிட்டு ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட்டு. இந்த நாலேஜ் இருந்தால் போதும், இந்த கொஷினை ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது கேட்டிருக்கக்கூடிய ஆப்ரேஷன் என்னன்னு பாருங்கள், சிம்பிள் சப்ட்ராக்ஷன் தான்.
0.999 அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சார் நான் ரஃபாக 2 டிஜிட்ஸு எடுத்துக்கிறேன் சப்ட்ராக்ஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. அதுலேருந்து 0.0099 பண்ணுறோம் அப்படின்னா 1089 089 ஓகேவா 9. ஸோ இது ஆன்சர். நம்ம எப்படி காட்டணும்னு சொன்னோம், டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏல உள்ள மாதிரி 9.98 மீட்டர்னு எழுதுனா அது கரெக்டு. ஏன்னா ரூல் வந்து அப்படி தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஏரியா பர்சன்டேஜ் எரர். ரெகுலராக கேட்கக்கூடிய டாப்பிக்கு இந்த யூனிட்டை பொறுத்தளவில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளோ ப்ராப்ளம் முடியுமோ அவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர்லேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பர்சன்டேஜ் எரர் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறேன். P = A³ B² டிவைடட் பை C ஸ்கொயர் ரூட் ஆஃப் D. இதில் ரிலேட்டிவ் எரர் நான் முதல் எழுதிக்கிறேன், அப்புறம் பர்சன்டேஜ் எரரை கால்குலேட் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ் எரர் ΔP/P = 3 இன்ட்டு பவரில் n இருக்குது அப்படின்னா n இன்ட்டு அதோட அப்சல்யூட் எரர் பை ஒரிஜினல் வேல்யூ, தட் இஸ் பர்சன்டேஜ் எரர். அப்போ இதோட அப்சல்யூட் எரர் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும், தட் இஸ் ΔA பை அதோட ஒரிஜினல் வேல்யூ. இப்போ இந்த ΔA/Aங்கிற காம்போவை தான் நம்ம ரிலேட்டிவ் எரர்னு சொல்கிறோம். ப்ளஸ் B² 2 டைம்ஸ் எரர் வரும், அதனால தான் அந்த 2வை மல்டிப்ளை பண்ணணும். 2 B இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு Bயில் 1% எரர் வருது அப்படின்னா 2 Bயில் 2% எரர் வரும், அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ΔB/B ப்ளஸ் டினாமினேட்டில் இருந்தாலும் ப்ளஸ்ஸு தான். அப்போ சியில் 1 டைமு ΔC/C பவர் 1ங்கிறனால ப்ளஸ் D வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. அப்போ D பவர் ஆஃப்னு அர்த்தம். ஸோ ஐ கேன் ரைட் ஆஃப் ΔD/D. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ரிலேட்டிவ் எரர் கிடச்சிட போகுது. ரிலேட்டிவ் எரர் = 3 இன்ட்டு ஏல என்ன பர்சன்ட் கொடுத்துருக்காங்க 1% ப்ளஸ் பியில் 3%, 2 இன்ட்டு போட்டேன். சியில் வந்து 1 தான், ப்ளஸ் 1 இன்ட்டு சியில் 2% ப்ளஸ் 1/2 இன்ட்டு டியில் கொஷனில் கொடுத்துருக்க 4%-ஐ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 3000, இது 6000 ப்ளஸ் 2000, இது ஒரு 2000 கட் பண்ணிங்கன்னா அப்போ 9 + 4 13 வருது. ரிலேட்டிவ் எரர் வந்து 13 வருது. பர்சன்டேஜ் எரருங்கிறது என்னது, ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100% சொல்கிறது. அப்போ 13%. நமக்கு கொடுத்துருக்கூடிய பர்சன்டேஜ் எரர் வேல்யூவே டேரெக்டாக 1% 2% கொடுத்தனால இந்த ரிலேட்டிவ் எரர் கால்குலேட் பண்ணாமல் டேரெக்டாகவே பர்சன்டேஜ் எரர் கூட பண்ணலாம். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் இஸ் கரெக்டு. இதே டைப்பில் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே பர்சன்டேஜ் எரரில் போன ப்ராப்ளம் வந்து பவர் இருக்கிற மாதிரி, அதில் பவரில் மல்டிப்ளிகேஷனும் இருந்துச்சு, டினாமினேட்டரில் டிவிஷன் வர மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் பாருங்கள், எரர் வேல்யூவை தனியாக கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் கொடுக்காம தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் த வோல்டேஜ் இஸ் மெஷர்டு, வீக் ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. 200 ஓம் மெஷர் பண்ணும்போது +or -4 ஓம் எரர் வேல்யூ இருக்கலாம். அதான் இதுக்கான மீனிங். அடுத்து கரண்ட் மெஷர் பண்ணும்போது 20 ஆம்பியர் மெஷர் பண்ணும்போது +or -0.2 ஆம்பியர் எரர் வேல்யூ இருக்கலாம். அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் என்ன இருக்கும், த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குங்கிறாங்க. அப்போ வோல்டேஜையும் கரண்ட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன எரர் வேல்யூ இருக்கலாம் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணால் எல்லா ஆப்ஷன்லேயுமே 10ங்கிறது இருக்குது. 10 தான் ரெசிஸ்டன்ஸ்னு இங்கே நல்லா தெரிஞ்சிருது. ஆனால் +or - நம்ம கொடுக்க போகிற எரர் வேல்யூ தான் இங்கே முக்கியம். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளமே. ஓகே, we know that as per Ohm's law V = IR. from this R is equal to V/I. அப்போ V/I பண்ணோம்னா கொடுத்த டேட்டாலேருந்து எழுதிக்கிறேன். வோல்டேஜ் வந்து 200 பை I வேல்யூ வந்து
20. ஸோ எனக்கு இங்கேயே ஆறுங்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சிருது. ஆறுங்கிறது 10 ohms எனக்கு இங்கே தெரிஞ்சிருது. இப்போ நான் இதில் ஆரில் எவ்வளோ எரர் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன். அதுக்கு ரிலேட்டிவ் எரருக்கு போகிறேன். டெல் ஆர் பை ஆருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா V/I ஃபார்முலாலேருந்து தான் நம்ம எழுதணும். V/I ஃபார்முலாலேருந்து தான் எழுதணும். அப்போ இங்கே டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெண்டையுமே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பவர் எதுவுமே இல்லை. அப்போ டெல் V/V ப்ளஸ் டினாமினேட்டரில் I இருக்கனால டெல் I/I ரெண்டில் உள்ள எரர் வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்காங்களா டைரெக்டாக 4ஐயும் 0.2ஐயும் அப்படியே ஆட் பண்ணி 4.2ன்னு போட்டால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. என்னென்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அப்சல்யூட் வேல்யூ, நம்ம அதுக்கு ரிலேட்டிவ் எரர் வேல்யூ என்னங்கிறத எடுக்கணும். இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் டெல் ஆர் பை ஆரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டெல் விங்கிறது வந்து 4 கொடுத்துருக்காங்க. எரர் வேல்யூ வந்து வோல்டேஜில் 4 கொடுத்துருக்காங்க. எப்போ 4 ohms எரர் வரும் அப்படின்னா 200 ohms மெஷர் பண்ணும்போது +or-4 ohms வரும். இதுதான் அந்த லாஜிக். அடுத்து டெல் ஐயில் எரர் வேல்யூ எவ்வளோன்னா 0.2 கொடுத்துருக்காங்க. எப்போ 0.2 எரர் வரும் அப்படின்னா +or- எரர் வரும் அப்படின்னா 20 ஆம்பியர் மெஷர் பண்ணும்போது வரும். அப்போ ஆக்சுவலாக எவ்வளோங்கிறது 1 ஆம்பியருக்கு எவ்வளோ, 1 ohmஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது. சாரி, வோல்டேஜ் வந்து ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினே தப்பாக இருக்குது. வோல்டேஜ் வந்து வோல்ட்டு தேவையில்லாமல் ஒரு ஓம் கொடுத்துருக்காங்க. இப்போ 200 வோல்ட்டில் 4 அந்த மாதிரி மீன் கொஸ்டினில் அந்த வேர்டு ஓம்ங்கிற சிம்பிள் வந்து தப்பாக இருக்குது. ஓகே, 0.02 இதோட சிம்பிளைடு வேல்யூ, இதுக்கு வந்து 0.01. ஓகே, அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டெல் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 10 வந்திருக்கு. நம்ம கால்குலேட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம் வந்திருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.03 வருது. டெல் ஆர் மட்டும் வச்சுக்கோங்க, நமக்கு டெல் ஆர் தான் தேவை. 10 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 10 ஆயிடுது. ஸோ டெல் ஆர் வேல்யூ வந்து 0.3 ஆயிடுச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்னா ஆர் +or- டெல் ஆர் வேல்யூ, இப்படி தான் எரரை நம்ம எழுதணும். அப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஆர் வேல்யூ 10 +or- 0.3 ohms இப்படி எழுதுறது தான் கரெக்டு. ப்ராப்ளமில் இங்கே இருக்கக்கூடிய ஓம் நம்மளை கொஞ்சம் குழப்பிடுச்சு, இது தப்பு. வோல்ட் மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஆன்சர் இதுக்கு வந்து பி, 10 +or- 0.3 ohms. இந்த பர்சன்டேஜ் எரர் தான் அடிக்கடி கேட்கறனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது அதிலேருந்து டைரெக்டாக கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். த எரர் இன் மெஷர்மெண்ட் விச் arise due to unpredictable fluctuation in temperature voltage supply. fluctuation in temperature and voltage supply இது ரெண்டுமே நமக்கு ரேண்டம் எரரில் தான் வரும். டைரக்ட் கொஷின்ஸு இது வந்து ரேண்டம் எரர். இதுவே டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ஆஃப் கிளைமேட்னு வந்துருந்துச்சுன்னா அது சிஸ்டமேட்டிக் எரரில் வந்துடும். இது வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ளது. எக்ஸ்பிரிமெண்ட்டில் வித்தின் எக்ஸ்பிரிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அது இதில் வந்துடும். எக்ஸ்டர்னல் எஃபெக்டில் இருந்துச்சுன்னா சிஸ்டமேட்டிக் எரரில் வந்துடும். ஸோ டைரக்ட் கொஷின் ரேண்டம் எரர். மெட்டல் வயருக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, லென்த்து கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் பாசிபிள் பர்சன்டேஜ் எரர் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி இங்கே வந்து நம்ம டென்சிட்டியை எழுதி அதில் +or- எவ்வளோ எரர் இருக்குன்னு எழுத வேண்டியதில்லை. டைரெக்டாக பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நியர்லின்னு கொடுத்தனால ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தனித்தனியாக நம்ம ரிலேட்டிவ் எரர் என்னன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி பர்சன்டேஜ் எரர் கால்குலேட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ரிலேட்டிவ் எரர் இது எழுதுறதுக்கு முன்னாடி எந்த விதமான யூனிட் கன்வர்ஷனும் தேவையில்லை. ரேடியஸில் மில்லிமீட்டரில் இருக்குது, லென்த்தில் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இதெல்லாம் நான் கன்வெர்ட் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா ரிலேட்டிவ் எரருங்கிறதே ஒரு ரேஷியோ தான். அதோட அப்சல்யூட் எரருக்கும் பை வேல்யூக்கும் உள்ள ரேஷியோவில் ஹவவர் யூனிட்ஸ் வந்து கட் ஆகிற போது நீங்கள் மாற்றி செஞ்சாலும் யூனிட்டை கன்வெர்ட் பண்ணி
ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட் கொண்டு போயிட்டு பண்ணால் கூட என்ன எரர் வேல்யூ வருமோ அதே ரிலேட்டிவ் எரர் வேல்யூ தான் வரும். ஸோ யூனிட் கன்வர்ஷன் வந்து இங்கே ரிலேட்டிவ் எரரை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் ரிலேட்டிவ் எரர் என்ன வருதுங்கிறத போடுறேன். டெல் எம் பை எம்மு மாஸில் உள்ளதில் +/- 0.4 ± 0.002. ஸோ அப்சல்யூட் எரர் வேல்யூங்கிறது 0.002 பை 0.4. இதை சிம்பிளை பண்ணால் 0.005 கிடைக்குது. இதே மாதிரி ரேடியஸில் ΔR பை ஆருங்கிறது ரிலேட்டிவ் எரர், 0.001ங்கிறது ΔR பை ஆர் வேல்யூ 3.3. இதை சிம்பிளை பண்ணால் 0.0033 போய்கிட்டே இருக்கும். அடுத்து டெல் எல் பை எல், இது வந்து 0.02 பை 5, இதுக்கான வேல்யூ 0.004. we know that density rho equal to mass by volume. இங்கே வந்து மெட்டல் வயர்னா அது ஒரு லென்த்தான ஒரு சிலிண்டர் மாதிரி தான் பார்ப்போம். ஸோ வயருக்கு வால்யூம் என்ன, மாஸ் வந்து இதே தான். மாஸ் வந்து இதே தான், அப்படியே எம் வச்சுக்க வேண்டியதான். இது வந்து πr²L. இப்போ டென்சிட்டியில் என்ன ரிலேட்டிவ் எரர்னு பார்க்கலாம். டெல் ரோ பை ரோ ஈக்குவல் டு டெல்எம் பை எம் ப்ளஸ் பைங்கிறதுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, நம்ம விட்டுறலாம். டினாமினேட்டில் இருந்தாலும் ஆட் தான் பண்ணணும், ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ அடுத்து வந்து ஆர் இருக்குது. ஆரில் எவ்வளோ எரர் இருக்கும், 2 டைம்ஸ் ஆஃப் ΔR பை ஆர் இருக்கும், ஃபார்முலாவில் 2 இருக்கிறனால. ப்ளஸ் எல்லில் வந்து ΔL பை எல். இப்போ நீங்கள் ஆட் பண்ணணும். 0.005 கால்குலேட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கோம் ரெடியாக. 2 இன்ட்டு ΔR பை ஆரோட வேல்யூ வந்து 0.0033 ப்ளஸ் ΔL பை எல்லோட வேல்யூ 0.004. இதை ஆட் பண்ணிங்கன்னா 0.0156 வருது. இது வந்து டெல் ரோ பை ரோ வேல்யூ. இப்போ நமக்கு என்ன வேணும், பர்சன்டேஜ் எரர் கேட்டனால டெல் ரோ பை ரோவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். லாஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து எரர் வேல்யூ, அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி +/- எரர் வச்சு கேட்டனால நம்ம டினாமினேட்டரில் ஆரில் இருந்த 10 எல்லாம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம். இதில் பர்சன்டேஜ் எரர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆக்சுவல் டென்சிட்டியோட வேல்யூ கேட்கல, நம்ம டென்சிட்டியே கால்குலேட் பண்ணல பாருங்கள். மாஸ் பை வால்யூமில் கொடுத்துருக்கூடிய 0.4, 0.35 இதெல்லாம் வச்சு πr² எல்லாம் கால்குலேட் பண்ணவே இல்லை. ஏன்னா அது நமக்கு கேட்கவே இல்லை, நமக்கு எரர் வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இன்ட்டு 100, 0.0156 இன்ட்டு 100 1.56% வரும். ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணால் ஆன்சர் ஏ வந்து நியரர் வேல்யூவாக இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 1.6%. ஆப்ஷன் ஏ கரெக்டு. இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதுவரையும் பார்த்த எல்லா நியூமரிக்கலையும் அட்லீஸ்ட் அப்சல்யூட் எரர் வேல்யூவாக இருந்துச்சு, இதில் அது கூட இல்லை. ஸோ வேரியஸ் டைம் இன்டர்வல்ஸ் ஆர் மெஷர்டு பை அ கிளாக் கேவ் த ஃபாலோயிங் ரீடிங்ஸ் 1.25, 1.24, 1.27, 1.21 and 1.28 செகண்ட்ஸு. பர்சன்டேஜ் எரர் இன் த அப்சர்வேஷன் என்னன்னு கேட்டாங்க. ஸோ இங்கே எரரே எவ்வளோன்னு தெரியல, கொடுத்துருக்கூடிய ரீடிங் வச்சு தான் நம்ம எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு அப்சல்யூட் எரர் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இதுவரையும் நம்ம அப்சல்யூட் எரர் பண்ணதில்லை, இங்கே பண்ணிடலாம். ஸோ அப்சல்யூட் எரர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிஎம்க்கு ஆவரேஜ் என்ன, மீன் வேல்யூ. இதை டி மீன் போட்டிருக்கேன், பார் போட்டாலும் ஆவரேஜ் என்ன அர்த்தம். ஸோ இது என்ன, 1.25 எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை அதோட டோட்டல் ரீடிங்கோட நம்பர்ஸில் டிவைட் பண்ணிட வேண்டியது. இங்கே 5 ரீடிங்ஸ் கொடுத்தனால 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். 1.27 ப்ளஸ் 1.21, ஜென்ரலாக மேத்ஸில் மீன் எடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். டிவைடட் பை 5 பண்ணால் இதை கால்குலேஷன் வந்து 6.25 பை 5ன்னு வருது. அப்போ டி ஆவரேஜ் வேல்யூ வந்து 1.25 செகண்ட்ஸ்னு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ அப்சல்யூட் வேல்யூ டெல் டியில் என்ன அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு நமக்கு எவ்வளோ டீவியேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை எப்படி எடுக்கலாம், அப்சல்யூட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன், சேம் வைல் அதுக்கு மீனும் எடுக்கிறேன். அப்படின்னா என்ன, தனித்தனியாக நான் எரர் வேல்யூ கால்குலேட் பண்ணி அதை நம்பர்ஸில் டோட்டல் 5ஆல் டிவைட் பண்ணால் மீன் அப்சல்யூட் வேல்யூ எனக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. ஃபஸ்ட்டு ரீடிங் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, டி மீன் ஒன்று எடுத்தோம் இல்லையா, டி மீனுக்கு
டிஃபரன்ஸ் வித் ஃபஸ்ட்டு ரீடிங் 1.25. நான் ரீடிங்லேருந்து 1.25 எழுதிக்கிறேன். ப்ளஸ் லாஸ்ட் ஸ்டெப்பை தான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஆனால் அது எவ்வளோ வேரி ஆகுதுங்கிறத எடுக்க போகிறேன். டெல்டினால என்ன டிஃபரன்ஸு, எந்த அளவு அது மீன் வேல்யூலேருந்து வேரி ஆகுதுங்கிறத எடுக்கிறேன். அகெயின் டிஎம் வித் டிஃபரன்ஸு ரெண்டாவது ரீடிங் 1.24 ப்ளஸ் மாடுலஸ் எதுக்கு போடுறேன்னா எது பெரிய நம்பரோ அதிலிருந்து நீங்கள் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் போட வேண்டியதில்லை, எல்லாமே ப்ளஸ் தான். எரர் வேல்யூ பொறுத்தவரை எப்போயுமே ப்ளஸ் ஆர் மைனஸு கிடையாது, அது மியர் நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ மாட் ஆஃப் டிஎம் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். டிஃபரன்ஸ் தேர்டு ரீடிங் 1.27 ப்ளஸ் மாட் ஆஃப் டிஎம் டிஃபரன்ஸ் ஃபோர்த் ரீடிங் 1.21 ப்ளஸ் மாடுலஸ் டிஎம் டிஃபரன்ஸ் ஃபிஃப்த் ரீடிங் 1.28 பண்ணிவிட்டு டோட்டலாக டிவைட் பை 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெல்டி எவ்வளோ கிடச்சிரும், 0.1 பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.1 கிடைக்குது. 0.1 பை 5 0.02 செகண்ட்ஸு, இதுதான் டெல்டியோட வேல்யூ. ஸோ இப்போ தான் நம்ம அப்சல்யூட் எரரே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அப்சல்யூட் எரர் கொடுத்தா நமக்கு பர்சன்டேஜ் எரர் பண்ண தெரியுமா? பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு அப்சல்யூட் எரர் டெல்டி பை ஒரிஜினல் வேல்யூ, அதான் இங்கே டிஎம் நம்ம ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ண இல்லையா, டிஎம் ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100 போடணுமா. 0.02 பை டிஎம் கால்குலேட் பண்ணது எவ்வளோ, 1.25 இன்ட்டு 100. இப்போ இந்த வேல்யூலாம் எப்படி அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இந்த 0.1 எப்படி வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். டிஎம்ங்கிறது 1.25, டிஃப்ரென்ஸ் 1.25னா இந்த டேர்முக்கான வேல்யூ வந்து எவ்வளோ வந்தது, 0 வந்துடுது. இங்கே டிஎம்க்கு வந்து எவ்வளவு 1.25, டிஃப்ரென்ஸ் 1.24னா 0.01 வரும். இங்கே டிஎம்ங்கிறது 1.25, டிஃப்ரென்ஸ் 1.27னா 0.02. டிஎம் நம்ம கால்குலேட் பண்ணது 1.25 மைனஸ் 1.21னா 0.04, இங்கே 0.03. இந்த வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.02 செகண்ட்ஸ் அப்சல்யூட் எரர் கிடச்சிருது. அதுக்கு பர்சன்டேஜ் எரர் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணால் 1.6% வருது. ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவில் நமக்கு ஆக்சுவல் வேல்யூவும் தரல. இந்த 1.25ங்கிறது தான் ஆக்சுவல் வேல்யூ, இதுக்கான மீன் வேல்யூ கொடுத்த 5 ரீடிங்க்கு மீன் வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். அதுதான் நமக்கு இங்கே டினாமினேட்டில் வரப்போட டிஎம். அதுக்கடுத்து அப்சல்யூட் வேல்யூவும் தரல. அப்சல்யூட் வேல்யூ வேணும்னா இந்த மீன் வேல்யூலேருந்து ஒவ்வொரு ரீடிங்கும் எவ்வளோ வேரி ஆயிருக்கு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதுக்கு டிவிஷன் பை 5 பண்ணோம்னா நமக்கு அப்சல்யூட் எரர் கிடச்சிருது. அப்போ அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு 100 பண்ணோம்னா நமக்கு என்ன பர்சன்டேஜ் எரர்னு கிடச்சிருது. எரரில் ஃபஸ்ட்டு பார்த்த ப்ராப்ளம் டைப்பு அப்படியே டைரெக்டாக பர்சன்டேஜ் எரர் வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷனு கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக இது நம்ம சால்வ் பண்ண முடியும். del x பை எக்ஸ் பண்ணிக்கலாம். ஏவோட பவர் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு del a பை ஏ ப்ளஸ் பியோட பவர் 1/2 del b பை பி ப்ளஸ் சி பவர் 1/3. டினாமினேட்டில் இருந்தாலும் ஆட் பண்ண தான் செய்யணும், மைனஸ் பண்ணக்கூடாது. del c பை சி ப்ளஸ் டி பவர் 3 இன்ட்டு del d பை டி. இதில் கொடுத்த வேல்யூ எல்லாமே பர்சன்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்ட்டு 100 பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ப்ளஸ் 1/3 இன்ட்டு 3% ப்ளஸ் 3 இன்ட்டு 4%. அப்போ இது 2 1/2 கட் பண்ணுவோம்னா 1 வரும், 1/3 3 கட் பண்ணால் 1 வரும், 3 4s are 12 வரும். அப்போ del x பை எக்ஸ் இன்ட்டு 100 தான் இது. அதனால் 16% ஆன்சர் ஏ ஆப்ஷன். ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் இது, டைரெக்டாக கேட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டட் டைப்பும் இந்த டைப்பு தான். இந்த டைப்பில் எத்தனை ப்ராப்ளம் கிடைச்சாலும் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஸ்பீடாக பண்ணுற மாதிரி. பெருசாக ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் அனாலிசிஸ் போயிடலாம். பர்சன்டேஜ் எரர் மாதிரியே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக் நம்ம கொடுத்தே ஆகணும். இது 2025 கேட்ட கொஸ்டின். பலூன் இஸ் மேடப் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஃபார்முலா சர்ஃபேஸ் டென்ஷன், எஸ்ங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு
ஸ்மால் ஏரியா அவுட்லெட்டோட ஸ்மால் ஏரியா ஏ கொடுத்துருக்காங்க. அடுத்து அதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் இஸ் ஃப்ளோ டு ஃப்ரீ ஃப்ளோ ரேடியஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் ஆர் டு 0 இஸ் அ ஸ்பீடு அண்டு டென்சிட்டி வந்து ரோ இருக்குது. இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இஃப் த ஸ்பீடு v ஆஃப் ஆர் ஆஃப் கேஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த பலூன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் அப்படின்னா ஆஸ் ஆர் பவர் ஆல்ஃபா அண்டு டி பவர் இது கொடுத்துட்டாங்கன்னா எல்லாவோட வேல்யூ கேட்குறாங்க. பாருங்கள், ஆர் பவரில் ஒரு ஆல்ஃபா இருக்குது, அதுவும் தனியாக வேணும். ஆர் பவரில் உள்ளது ஆல்ஃபா இல்லை, ஆர் பவரில் ஏ சின்ன எழுத்தாக இருக்குது ஏ. எஸ் பவரில் ஆல்ஃபா வேணும், பீட்டா வேணும், காமா வேணும் அண்டு சிக்மா வேணும். இந்த நாலுமே 5 வேல்யூ டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணணும் டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி. இது பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த யூஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் தான். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் 5 வேல்யூ கால்குலேட் பண்ணதுனால ரொம்பவே டைம் சேவிங்காக தான் நம்ம எய்ம் பண்ணணும். மினிமம் வேல்யூ சால்வ் பண்ணிக்கிட்டே போகும்போதே நம்ம ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி எப்போ நமக்கு தேவையான ஆப்ஷனை கரெக்டாக கெஸ் பண்ண முடியுதோ அதோடு நிப்பாட்டிக்கணும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா ஒரு ப்ராப்ளமே மோர் தென் 10 மினிட்ஸ் எடுத்துரும். ஸோ எஸ்ங்கிறது அவங்க சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், F/L ஃபோர்ஸ் பை லென்த்னு எழுதலாம். அப்போ இதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி வரும், ML T⁻⁻2 ஃபோர்ஸுக்கானது பை L. அந்த எல்லை போட்டோம்னா இங்கே ML² T⁻⁻2ன்னு வந்துடும். அடுத்து ஏரியாக்கான சர்ஃபேஸ் ஃபார்முலா மீட்டர் டைமென்ஷனல் ஃபார்முலா மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ நமக்கு வந்து L² வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க ரோ. டென்சிட்டிங்கிறது மாஸ் பை வால்யூமு. ஸோ மாஸ் பை வால்யூமுக்கு எம்முன்னே வச்சுக்கிட்டோம்னாலும் வால்யூம் L³ டீயில் எதுவுமே வராது. தென் கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸு, அது லென்த்துக்கான டைமென்ஷன் தான் L. இது பேசிக்ஸ். இதை வச்சுக்கிட்டு T ப்ரொபோஷனல் டுன்னு தான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. T ப்ரொபோஷனல் டுன்னு இங்கே டீங்கிறது வந்து டைமு. அப்போ இந்த டைமுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதி இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பவரை கம்பேர் பண்ணி பண்ண போகிறோம். மோஸ்ட் ரிப்பீட்டட் மெத்தட் தான் இது. எப்படி பண்ணலாங்கிறத பாருங்கள். T ப்ரொபோஷனல் டு S பவர் ஆல்ஃபா, A பவர் பீட்டா, P பவர் காமா, R பவர் சிக்மா. ஸோ இது வந்து இது போக இந்த யூனிட்டுக்குன்னு தேவையான பேக்ரவுண்ட் நாலேஜில் நிறைய ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு டைரெக்டாக பண்ணலாம். ஃபார்முலா தெரிஞ்சால் டைரெக்டாக பண்ணலாம். ஆனால் எல்லா ஃபார்முலாவும் நம்ம யூனிட் அண்ட் டைமென்ஷனுக்காக ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் எக்ஸஸ் ப்ரெஷர் ஃபார்முலா 1 சர்ஃபேஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ∆P = 2S/R வரும். இதே 2 சர்ஃபேஸ்க்கு எக்ஸஸ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ∆P = 4S/Rன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. கேஸ் அவுட்ஃப்ளோ ஆர் லிக்விட் அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்ஃப்ளோக்கு V ஆஃப் R ப்ரொபோஷனல் டு √S பை PR ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் வச்சு டைரெக்டாக நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு போகலாம். டிஃப்ளெக்ஷன் டைமுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து T ப்ரொபோஷனல் டு R⁻7/2/A √ρ/S. இந்த ஃபார்முலா வச்சு நான் இப்போவே என்னென்ன பவர்ங்கிறத சொல்லிட்டு முடிச்சுட்டு போகலாம். ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம டைமென்ஷன் அனாலிஸே பண்ண வேண்டாம். கொஸ்டின் டைமென்ஷன் அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மெத்தடு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாத ஃபார்முலா இருந்தால் கூட அதோட டைமென்ஷன் அனாலிஸோட யூஸே இந்த மாதிரி அதோட ரிலேஷன்ஷிப்பை அரைவ் பண்ணுறதா, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம டீட்டெயில் ப்ரொசீஜருக்கே போயிடலாம். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப டைம் டேக்கிங்லாம் கிடையாது. டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டைமுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறேன். M⁻0 எம்ஏ கிடையாது, L⁻0 T⁻1 ஈக்குவல் டு டைமென்ஷனல் ஃபார்முலாங்கிறனால ப்ரொபோஷனல் எடுத்துறேன். ஈக்குவலாக தானே இருக்கும். முன்னாடி என்ன நம்பர் கான்ஸ்டன்ட் இருக்குங்கிறது நமக்கு தேவையில்லை. அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் பவர் ஆல்ஃபா. சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம இப்போ தான் எழுதணும். ML² T⁻⁻2 பவர் ஆல்ஃபா அண்டு ஏரியா L² பவர் பீட்டா. தென் டென்சிட்டி ML³ இல்லை M பை மாஸ் பை வால்யூம் மைனஸ் வரும். ML⁻³ பவர் காமா. அடுத்து ரேடியஸுங்கிறனால L பவர் சிக்மா டோ ஏதாவது சொல்லிக்கோங்க. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். M பவரில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள M பவரில் ஆல்ஃபா மட்டும் இருக்குது. ரெண்டாவது டேர்மில் எம்ஏ கிடையாது. தேர்ட் டேர்மில் M⁻1 இருக்குது, அங்கே காமா இருக்குது. ஸோ ப்ளஸ் காமா. ஃபோர்த் டேர்மில் M இல்லை.
அடுத்து எல் பவர் ஃபஸ்ட்டு டேர்மில் 2 இருக்குது, இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது. ஸோ 2 ஆல்ஃபா ப்ளஸ் ரெண்டாவது டேர்மில் எல் வந்து இது என்ன ஸ்கொயர் போட்டுக்கணும், கியூப் போட்டுக்கணும், ஸ்கொயரா எல் ஸ்கொயரு. ஸோ 2 பீட்டா. தேர்ட் டேர்மில் எல்ல வந்து மைனஸ் இருக்குது, மைனஸ் டேர்மில் எல் 2 ஆல்ஃபா சர்ஃபேஸ் டென்ஷன்லேயே ஒரு சின்ன தப்பு இருக்குது. சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை லென்த்து எம்எல் டி பவர் -2 பை எல் கட் ஆகிடுது ஈக்குவல் டு எம் டி பவர் -2. ஓகேவா, இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ இங்கே எல்லே வராது, எம் டி பவர் -2 இதுதான் கரெக்டான ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல 2 ஆல்ஃபா வராது. ஃபஸ்ட் டேர்மில் எல்லில், ரெண்டாவது டேர்மில் 2 பீட்டா ப்ளஸ் மூணாவது டேர்மில் வந்து மைனஸில் இருக்குது -3 காமா, ஃபோர்த்து டேர்மில் வந்து ஒரு சிக்மா மட்டும் இருக்குது. அடுத்து டி வந்து ஃபஸ்ட் டேர்மில் வந்து 2 ஆல்ஃபா -2 ஆல்ஃபா இருக்குது. செகண்டு தேர்டு ஃபோர்த்து டேர்ம் எதுலேயுமே டி இல்லை, அவ்வளோதான். ஓகே, இது வந்து எம் பவர் 0 எல் பவர் 0 டி பவர் 1. கம்பேரிங் பவர்ஸ் எல்லா பவரையும் நம்ம கம்பேர் பண்ணால் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிரும். ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1. 2 பீட்டா எல் பவரில் இருக்கிறது 2 பீட்டா -3 காமா ப்ளஸ் சிக்மா. எல்ஹெச்எஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல் பவரில் 0 இருக்குது. அப்போ இதை ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், டி பவரில் -2 ஆல்ஃபா இருக்குது, லெஃப்ட் சைடில் 1 இருக்குது. அப்போ டைரெக்டாக நமக்கு இதுலேருந்து ஆன்சர் கிடச்சிருது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3லேருந்து நம்ம என்ன எழுதலாம், ஆல்ஃபா ஈக்குவல் டு -1/2 கிடச்சதா. அப்போ ஆப்ஷன்ஸில் இப்போவே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ஃபாவில் -1/2 எங்கே இருக்குது, சிங்கிள் டிக்கு போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது, மூணாவது ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்து இந்த ஆல்ஃபா வேல்யூவை சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஆல்ஃபா வந்து -1/2 ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0. இதில் வந்து என்ன எழுதலாம், காமா ஈக்குவல் டு 1/2ன்னு போடலாம். அப்போ காமா வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ காமா வேல்யூ கம்பேர் பண்ணுங்கள். 1/2 இதில் செகண்ட் டிக் வந்துருச்சு. செகண்ட் டிக் வந்துட்டாலே நமக்கு ஆப்ஷன் 3ங்கிறது இப்போயே நல்லா தெரிஞ்சிருது. ஒரு செக் பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது வேல்யூவை இன்னும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃப்ரம் ஆப்ஷன்ஸு, ஒருவேளை ஆப்ஷன் 3 கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு வேல்யூ, ஏதாவது ஒரு வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். சேஃபார் ஃப்ரம் ஆப்ஷன் 3 சிக்மா வேல்யூ என்னது 7/2. இதை வந்து சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. எங்கே சிக்மா இருக்கிறது, ஈக்குவேஷன் 2 தான் சிக்மா இருக்குது. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 பீட்டா நமக்கு வேல்யூ தெரியாது, அப்படி வச்சுக்கலாம். -3 காமா வேல்யூ இப்போ தான் கால்குலேட் பண்ணோம் 1/2 ப்ளஸ் சிக்மா இருக்குது ஃபார்முலாவில். சிக்மா தான் இப்போ 7/2ன்னு நம்ம கெஸ் பண்ணுறோம், ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறோம். ஈக்குவல் டு 0. இதுலேருந்து என்ன பண்ணலாம், 2bயை மட்டும் வச்சுக்கலாமா. இது 3/2 ப்ளஸ் 7/2 ரெண்டு 2 இருக்குது. அப்போ 2 பீட்டா ஈக்குவல் டு 4/2. இந்த பக்கம் வரும்போது -4/2 தட் இஸ் 2ன்னு வரும். இப்போ இதில் வந்து பீட்டா ஈக்குவல் டு -1ன்னு கிடைக்கிது. பீட்டா -1 கிடச்சிச்சுன்னா தேர்ட் ஆப்ஷனில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ சிக்மா மேட்ச் ஆயிடுச்சு, பீட்டா -1 மேட்ச் ஆயிடுச்சு. மீதி எல்லாம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஆன்சர் 3 வந்து கரெக்டு. இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் டைப்பு இந்த டைமென்ஷனல் அனலைசிஸை பொறுத்த அளவில். இந்த டைப்பில் இன்னும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நானும் சால்வ் பண்ண போகிறேன். நான் ஆர்டர் படி சால்வ் பண்ணுறேன். உங்கள் கையில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வீடியோ இங்கே பாஸ் பண்ணிவிட்டு இந்த பவரை கம்பேர் பண்ணுற டைப்பில் ஒரு 4-5 ப்ராப்ளம் வேகமாக நல்லா செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸில் ஒரு ஈஸியான கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2024 குவான்டிட்டிஸ் விச் ஹேவ் த சேம் டைமென்ஷன் ஆஸ் தட் ஆஃப் சாலிட் ஆங்கிள். ஸோ சாலிட் ஆங்கிளுக்கு
இட் ஹாஸ் யூனிட் இருக்குது. அந்த யூனிட் வந்து ஸ்ட்ரேடியன். ஆனால் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சிக்மா ஈக்குவல் டு ஏரியா பை ஆர் ஸ்கொயர்ட் பண்ணி பண்ணுவோம். பட் இட் இஸ் டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா இதுக்கு ரேஷியோ ஏ பை ஆர் ஸ்கொயர்டுங்கிறது கேன்சல் அவுட் ஆயிரும். ரேஷியோ பியூர் நம்பர் பை ஆர் டிகிரியில் சொல்லுவோம் சாலிட் ஆங்கிளை. ஸோ இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஆப்ஷன் வச்சு போகிறேன் வரிசையாக. ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னது? ப்ரெஷர் தான். ப்ரெஷருக்கு எஃப் பை ஏ டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குது. ஃபோர்ஸுக்கு எம்எல்டி பவர் -2 பை எல் ஸ்கொயர்டு பண்ணோம்னா டைமென்ஷனல் ஃபார்முலா என்னென்னு வந்துடும்? எல் பவர் -1 டி பவர் -2ன்னு வந்துடும் இருக்குது. அதுலேயே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் இங்கே டைமென்ஷன்லெஸ் தான். ஆனால் ரெண்டுமே நமக்கு டைமென்ஷன்லெஸ்ஸாக வேணும். ஸோ பி வந்து பாருங்கள், ஸ்ட்ரெயின் அண்டு ஆர்க்கு. ஸ்ட்ரெயினுங்கிறது டைமென்ஷன்லெஸ், ஏன்னா அது ஒரு ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிடும். டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி கரெக்டு. பட்டு ஆர்க்குனா என்னது? ஆர்க்குனா லென்த்து, கர்வேச்சரில் உள்ள ஒரு சின்ன செக்மெண்ட்டு. அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எல் இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ண முடியாது. சி பாருங்கள், ஆங்குலர் ஸ்பீடு எப்படி மெஷர் பண்ணலாம்? ஆங்கிள் பை டைம், இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆங்கிள் பை டைம்னா ஆங்கிளுக்கு யூனிட் இல்லைனாலும் டைமுக்கு இருக்கிறனால டி பவர் -1 ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துடுது. அண்டு ஆங்குலர் ஸ்பீட் அண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்கனவே டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம எழுதணும்னா ஏ ஆப்ஷனில் எல் பவர் -1 டி பவர் -2. டி ஆப்ஷன் பார்ப்போம். கண்டிப்பாக இதாக தான் இருக்கணும், மற்ற மூணுமே இல்லை. ஸ்ட்ரெயின் இப்போ நம்ம பார்த்த மாதிரி அது ஒரு ரேஷியோ. ஸோ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி தான் ஸ்ட்ரெயின். அண்டு ஆங்கிள்ங்கிறது மெஷர்டு பை பை ஆர் தீட்டா டிகிரி. ஸோ இதுவும் டைமென்ஷன்லெஸ். அப்போ டைரெக்டாக எது டைமென்ஷன்லெஸ்ன்னு கேட்குறதுக்கு பதிலாக எந்த குவான்டிட்டி சேம் டைமென்ஷன் ஆஸ் தட் ஆஃப் சாலிட் ஆங்கிள்னு கேட்டால் முதல் சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்ம ஒர்க் டன் எஃப் இன்ட்டு எஸ். எஃப்க்கு வந்து எம்எல்டி பவர் -2. எப்படி எழுதலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது எனர்ஜினாலே நம்ம என்ன எழுதலாம்? எஃப் இன்ட்டு எஸ். டைமென்ஷனில் எழுதுகிறோம் அப்படின்னா எம்எல்டி பவர் -2ங்கிறது ஃபோர்ஸு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அகைன் ஒரு எல் வருமா? அப்போ எனர்ஜிக்கான டைமென்ஷன் வந்து mL² டி பவர் -2. டேரெக்டாக எழுத தெரிஞ்சுதான் ரொம்ப ஈஸி. mL² டி பவர் -2. இது வீக்கான டைமென்ஷன். ஈக்குவல் டு பி நமக்கு தெரியாது. எக்ஸுங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொன்னனால L² டைமென்ஷன் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸுக்கு டைமென்ஷன் வந்து எல் பவர் 1/2. அதே மாதிரி க்யூக்கும் எல் பவர் 1/2. ரெண்டும் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. தென் ஒன்லி இட் கேன் பி ஆட். அப்போ ஆட் பண்ணுறனாலே இதுக்கான டைமென்ஷன் வந்து எல் பவர் 1/2. ஸோ இது ஒரு எல் பவர் 1/2, இது ஒரு 2 எல் பவர் 1/2 இருந்தால் கூட ஒரு 3 எல் பவர் 1/2 அந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து ஒரு மாஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 kg மாஸு ப்ளஸ் ஒரு 2 kg மாஸுன்னு ரெண்டை டினாமினேட்டரில் ஆட் பண்ணோம்னா அப்போ 7 kgன்னு போட்டுருவோம். அப்போ நியூமரிக்கல் வேல்யூவில் தான் இது ஆட் ஆக போகுது, இந்த 5-2ங்கிறது. ஆனால் இந்த கேஜிங்கிறது மாற போகிறதில்ல. அப்போ இந்த கேஜி வச்சு தான் நம்ம டைமென்ஷன் எழுதுவோம். ஸோ கிலோவாக இருக்கிறனால எம்முன்னு போடுவோம். இதை நீங்கள் 5 kgக்கு ஒரு தடவை எம்மு ப்ளஸ் 2 kgக்கு ஒரு தடவை எம்முன்னு போட்டு ஆட் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் சேர்ந்தாலும் ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருக்க போது. டைமென்ஷன் ஃபார்முலா பொறுத்தளவில் 1 டைம் தான் எழுத முடியும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் கியூக்கான டைமென்ஷன் ஃபார்முலா 1 டைம் தான் எழுத போகிறோம். அது வந்து எப்படி எழுதுவோம்? எல் பவர் ஆஃப். காமன் டைமென்ஷன் ஃபார்முலா தான். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தனித்தனியாக எழுதணும். அடிஷன்லேயே சப்ட்ராக்ஷன்லேயே வந்தால் 1 டைம் தான் எழுத முடியும். ஸோ இதிலேருந்து பிக்கான டைமென்ஷன் ஃபார்முலாவுக்கு ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணலாம்.
எனர்ஜிக்கானது ml ஸ்கொயர் டி பவர் -2. இங்கே டினாமினேட்டரில் உள்ள எல் பவர் 1/2 நியூமரேட்டர் கொண்டு வந்துடுறேன். இங்கே நியூமரேட்டரில் உள்ள எல் ஸ்கொயரை டினாமினேட்டர் கொண்டு வந்தால் எல் பவர் ஸ்கொயர் ஆகும். அதை இங்கே நியூமரேட்டர் கொண்டு வந்தால் எல் பவர் -2 ஆகுமா? ஸோ பிக்கான நெட்டாக டைமென்ஷன் ஃபார்முலா m. இங்கே எல் பவரில் 2 ஒரு -2 கட் ஆயிடுது. அப்போ எல் பவர் 1/2 டி பவர் -2. இது வந்து பிக்கான டைமென்ஷன் ஃபார்முலா. நமக்கு கொஷனில் கேட்டது பி ஸ்கொயர்ட் பை கியூ கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ எம் ஸ்கொயர் ஆகும். எல் பவர் 1/2 ஸ்கொயர் பண்ணால் எல் பவர் 1 ஆயிரும். டி பவர் -2 ஸ்கொயர் பண்ணால் டி பவர் -4 ஆயிரும். பை கியூக்கானது நம்ம என்னென்னு ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், எல் பவர் ஆஃப். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் பி ஸ்கொயர் பை கியூவோட டைமென்ஷனல் ஃபார்முலா எம் ஸ்கொயர்ட் எல் பவர் ஆஃப் மேலே வந்துச்சுன்னா எல் பவர் மைனஸ் ஆஃப் ஆயிடுது. மைனஸ் ஆஃப் எல் பவர் 1லேருந்து மைனஸ் ஆஃப் போச்சுன்னா திரும்ப எல் பவர் ஆஃப் தான் பேலன்ஸ் இருக்கும். அகெயின் டி பவர் -4. ஆன்சர் எது கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் சி கரெக்டு. எம் ஸ்கொயர் எல் பவர் ஆஃப் டி பவர் -4. ஜஸ்ட்டு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதி தனித்தனியாக கியூக்கு என்ன பிக்கு என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டு பி ஸ்கொயர் பை கியூ பண்ணியிருக்கோம். கேட்டிருக்காங்க f is equal to alpha t square plus beta t. இதில் tங்கிறது டைம் கொடுத்துட்டாங்க. the factor which is dimensionless if alpha and beta are constant. இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்க 4 காம்போவில் ஏபிசிடியில் எது டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியாக வரும்? ஆல்ஃபா இன்ட்டு டி பை பீட்டா போட்டிங்கன்னா வருமா, இல்லை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு டி போட்டிங்கன்னா வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டீக்கு மட்டும்தான் டி கேபிட்டல் டி பவர் 1 அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். மற்ற ஆல்ஃபா பீட்டா ரெண்டுக்குமே நமக்கு தெரியாது. அதை கால்குலேட் பண்ணால் தான் ஆல்ஃபா பீட்டா டி 3க்கான டைமென்ஷனை யூஸ் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாம். கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் வச்சு எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா டி. ஸோ எனக்கு இப்போயே என்ன புரிஞ்சுக்கலாம், ஆல்ஃபா டி ஸ்கொயர் பீட்டா டி ஆகுது. ஆல்ஃபா டி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா டி அப்படின்னாலே இதோட ரெண்டோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஆல்ஃபா டி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா டி, இதுக்கு தனியாக இதோட டைமென்ஷனும் பார்த்தா ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ரெண்டு தனித்தனியாக எஃப்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்பயுமே நான் என்ன ரூல் சொன்னால் தான் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு 5 நியூட்டன் 10 நியூட்டன் ரெண்டுமே நியூட்டனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கூட்ட முடியும், 15 நியூட்டன் போட முடியும். இவங்க எப்பயுமே எஃப் இஸ் ஈக்குவல் டு 5 கிலோகிராம் ப்ளஸ் 5 நியூட்டன் கொடுக்க போகிறதுல இதை ஆட் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே இது ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தால் தான் அதில் அடிஷனே இருக்கும். ஸோ நான் இதிலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, டைமென்ஷன் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் எஸ் இஸ் அகெயின் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பீட்டா டி. ஸோ இந்த கன்க்ளூஷனை வச்சுட்டு நான் என்ன பண்ணலாம், எஃப்க்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறேன். எம்எல்டி பவர் -2 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஸ்கொயர். ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் கொடுத்தனால அதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. அப்போ இதில் வந்து எனக்கு என்ன கிடச்சிருது, ஆல்ஃபாக்கு டைமென்ஷன் பாருங்கள், இந்த டி ஸ்கொயரை வந்து டினாமினேட்டரில் கொண்டு வரோம் எல்ஹெச்எஸில் அப்படின்னா மேலே போகும்போது திரும்ப டி பவர் -2 ஆகும். அப்போ எம்எல் டி பவர் -4ங்கிறது ஆல்ஃபாவோட டைமென்ஷன் ஃபார்முலா எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து பீட்டாக்கு எழுதலாம். எம்எல் டி பவர் -2 ஈக்குவல் டு பீட்டா வச்சுக்கிட்டு இது வந்து டி. அப்போ பீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுறேன்னா டி வந்து இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டரில் வரும், பவரில் போச்சுன்னா டி பவர் -1 ஆகும். இப்போ டி பவர் -3 ஆயிருமா. எம்எல் டி பவர் -3 இது பீட்டாவோட டைமென்ஷன். ரெண்டு டைமென்ஷன் தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். எதில் டைமென்ஷன் இல்லையோ, கொஸ்டினில் கேட்டது வந்து எந்த ஆப்ஷனில் டைமென்ஷன் லெஸ்ஸாக வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏலேருந்து நான் போகிறேன். ஆல்ஃபா பீட்டா இல்லையா, ஆல்ஃபா டீயா,
ஆல்ஃபா டி பை பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட டைமென்ஷன் எம்எல் டி பவர் -4 அகெயின் டீயோட டைமென்ஷன் கேபிட்டல் டி டினாமினேட்டில் பீட்டாவோட டைமென்ஷன் எம்எல் டி பவர் -3. அப்போ டேரெக்டாக இங்கே ஒரு எம் இங்கே டினாமினேட்டில் எம் மேலே போனால் மைனஸ் ஆகும் கட் ஆயிடுது. இங்கே ஒரு எல் டினாமினேட்டில் ஒரு எல் மேலே போனால் கட் ஆயிடுது. அப்போ டி பவரில் என்ன வரும்? டி பவரில் -4 மேலே இருக்குது, டி ஒரு மேலே இருக்குது. இந்த டி பவர் -3 மேலே வரும்போது டி பவர் +3 ஆகும். அப்போ டி பவர் -4 டி பவர் +3 எல்லாமே 0 ஆயிடுச்சு. எம் பவர் 0 எல் பவர் 0 டி பவர் 0. ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பிசிடி ஆப்ஷன் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டைமென்ஷன் வரும். டைமென்ஷன் வராத ஒரே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். இங்கேயே நான் நிப்பாட்டிக்கிறேன், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா எம்எல் டி பவர் -2 ஏ பவர் -2 கொடுத்துட்டு இது எதுக்கான எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலான்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வேறு சான்ஸே இல்லை, வரிசையாக சப்ஸ்டியூட் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே வருதோ அங்கே நிப்பாட்டிக்கலாம். ஏல பண்ணுறேன். செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? we know that phi equal to Li ன்னு தெரியும். இதிலிருந்து இண்டக்டன்ஸுக்கு வந்து L is equal to phi by I போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஃபையோட வேல்யூ வேணும். தனியாக பண்ணட்டுமா? ஃபை ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? பி டாட் ஏ. பி டாட் ஏ வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஎல்பி தெரியும். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஎல்பி தெரியுமா? இதிலிருந்து பிக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். எஃப் பை ஐ இன்ட்டு எல். இந்த வேல்யூ ஃபைவ்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபை ஈக்குவல் டு பி டாட் ஏ. பி வேல்யூ வந்து எஃப் பை ஐ இன்ட்டு எல் இன்ட்டு ஒரு ஏ. டைமென்ஷன் ஃபார்முலா டைரெக்டாக தெரியாதனால எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் சின்ன சின்னதாக பிரேக் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபைவ்க்கு நமக்கு என்ன கிடச்சிரும்? ஃபோர்ஸு எம்எல் டி பவர் -2 தெரியும். பை ஐ ஆம்பியர் பை லென்த்துக்கு எல் அண்டு நியூமரேட்டரில் ஒரு ஏரியா இருக்குது எல் ஸ்கொயர்டு. அப்போ ஃபையோட நமக்கு என்ன கிடச்சிருச்சு? எம் எல் ஸ்கொயர் வருமா? இங்கே ஒரு எல் அங்கே ஒரு எல் ஸ்கொயர்டு. எல் கட் பண்ணாலும் எம் எல் ஸ்கொயர்டு டி பவர் -2 டினாமினேட்டரில் ஆம்பியர் மேலே வந்துச்சுன்னா ஏ பவர் -1. இது டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஃபை. ஃபைங்கிறதா என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ நான் இதை ஆப்ஷன் டிக்கான ஆன்சராகவும் வச்சுக்கிறேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு டைமென்ஷன் கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஃபை வந்து நமக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸில் தேவைப்படுது. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஃபைக்கான டைமென்ஷன் எம் எல் ஸ்கொயர்ட் டி ஸ்கொயர்ட் ஏ பவர் -1 டிவைடட் பை ஐங்கிறது ஆம்பியர். அப்போ எல்கான டைமென்ஷன் என்ன வந்துருச்சு எனக்கு? எம் எல் ஸ்கொயர்ட் டி பவர் -2 ஏ பவர் -2 வந்துருச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எம் எல் ஸ்கொயர்டு இதுலேயும் மேட்ச் ஆகலை. எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2 ஏ பவர். இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே நமக்கு ரெண்டாவது ஆப்ஷன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாருங்கள், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அதுலேயும் மேட்ச் ஆகலை. ஓகே, ஏ அண்ட் டியில் மேட்ச் ஆகலை. அடுத்து சி பார்ப்போம். எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி. ஸோ எப்சிலானுக்கு நம்ம எழுதணும். டேரெக்டாக தெரிஞ்சால் எழுதிட்டு போயிடலாம். எனக்கு டேரெக்டாக தெரியாது, டைமென்ஷனல் ஃபார்முலா என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னா நமக்கு ஏதாவது நோன் ஈக்குவேஷன்லேருந்து இந்த மாதிரி அரைவ் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். we know that f is equal to 1/4 pi epsilon naught q1 q2 by r squared. அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்சிலானுக்கு 1/f 4 பை எல்லாம் விட்டுறேன், கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் கிடையாதனால q1 q2 by r squared. அப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/f அப்படியே விட்டுருங்க. க்யூக்கு வந்து என்ன வரும்? i into t. i into tனா at. அடுத்து q2க்கு ஒரு at.
1 விட்டுட்டேன். டினாமினேட்டரில் வந்து f இருக்குது, ml t பவர் மைனஸ் 2 அண்டு ஆர் ஸ்கொயர்டு, தட் இஸ் எல் ஸ்கொயர்டு. இதை சிம்பிளை பண்ணால் எப்சிலான் நாட்டுக்கு என்ன வரும்? எம் மேலே போகும்போது m பவர் மைனஸ் 1, அதுக்கு அடுத்து எல் எழுதிக்கோங்க. எல் டினாமினேட்டரில் வந்து டினாமினேட்லேயே எல் பவர் 3 ஆயிடுச்சு, மேலே போகும்போது எல் பவர் மைனஸ் 3 ஆயிடுது. அண்டு டி எத்தனை இருக்குது? டி வந்து 1 2 மேலே, கீழே வந்து -2 போகுது, அது +2 ஆயிடுது. டி பவர் 4 ஏ ஸ்கொயர். இந்த ஆப்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ கண்டிப்பாக டி ஆப்ஷன் தான். இங்கேயே நம்ம முடிச்சிடலாம், செய்யணும்னா செஞ்சுக்கலாம். ஓகே, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஆப்ஷன் 3மே நமக்கு ஒத்து வரல. சாரி, டி இல்லை. என்ன பண்ணணும்? டி வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா? டி பண்ணிட்டோம், ஃப்ளக்ஸ் பண்ணிட்டோம், ஏ பண்ணிட்டோம், சி பண்ணிட்டோம், டி பண்ணிட்டோம். நம்ம பண்ண வேண்டியது பி, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஸோ நமக்கு மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? we know that P equal to mu naught by 4 pi into ideal sin theta by r squared. என்ன சார் 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கக்கூடாது. இந்த எக்ஸ்பிரஷன்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து டைமென்ஷன்லேயே நான் எப்படி எழுதலாம்? மியூ நாட்டுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணால் 4 pi எல்லாம் விட்டுறேன். b இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட், இதுக்கான டைமென்ஷன் போட்டுக்கணும். டினாமினேட்டரில் வந்து ஐடிஎல் சைன் தீட்டாக்கு கிடையாது, இதுக்கான ஐடியலுக்கு மட்டும் டைமென்ஷன் ஃபார்முலா போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ மியூ நாட்டோட டைமென்ஷன்ஸ் பி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் இல்லை, எதில் கால்குலேட் பண்ணோம்? பிங்கிறது எஃப் பை ஐஎல் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு பி கிடச்சிரும். எம்எல் டி பவர் மைனஸ் 2 பை ஏ இன்ட்டு எல். எம்எல் டி பவர் மைனஸ் 2 பை ஏ இன்ட்டு எல், இதுதான் பி. இது முடிஞ்சு அடுத்து வந்து ஆர் ஸ்கொயர்டு இருக்குது, தட் இஸ் எல் ஸ்கொயர்ட் டிவைடர் பை ஐடிஎல் இருக்குது. ஐ வந்து ஆம்பியர், டிஎல்ங்கிறதும் லென்த் தான், எல் தான். அப்போ மியூ நாட்டுக்கு எழுதுங்க. எம் அப்படியே வந்துடுது. எல் வந்து கீழே வந்து 2 எல், நியூமினேட்டரில் எல் ஸ்கொயர் கட் பண்ணிட்டா ஒரு எல் மட்டும் வரும். டி வந்து டி பவர் மைனஸ் 2, ஏ வந்து டினாமினேட்டரில் 2 இருக்குது, மேலே வரும்போது ஏ பவர் மைனஸ் 2. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். கொஷனில் இதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணாத டைமென்ஷன் ஃபார்முலா வந்துருச்சு. இந்த மாதிரி கேட்டால் வேறு வழி இல்லை, எல்லாத்தோட எக்ஸ்பிரஷன் எழுதி வரிசையாக செஞ்சுக்கணும். இந்த மாதிரி தெரிஞ்ச கொஷினாக இருந்தாலும் டைம் டேக்கிங் கொஷினை உங்களோட நீட் எக்ஸாமில் கடைசி ஆப்ஷனாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற கொஷின்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து தப்பு இல்லாமல் செஞ்சு பாருங்கள். ஈஸியான யூனிட்டில் ஈஸியான கொஸ்டின் கேட்கறது பதிலாக அடுத்து எவ்வளோ பெரிய லென்த்தான கொஸ்டினாக கேட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் தனித்தனியாக டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதி தான் மேட்ச் பண்ண போகிறோம். ஆப்ஷன் ஏ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். we know that கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வர மாதிரி ஒரு ஃபார்முலா g equal to m1 m2 by r squared. இதிலேருந்து g equal to நம்ம என்ன எழுதலாம்? fr squared by m1 m2. அப்போ ஜிக்கான ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். g equal to fக்கு வந்து ml t பவர் மைனஸ் 2, r ஸ்கொயருக்கு வந்து l ஸ்கொயர்டு டிவைடர் பை 2 மாசு. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். மேலே ஒரு மாஸ் வந்துருச்சுன்னா m பவர் மைனஸ் 1, எல் வந்து டோட்டலாக க்யூப் ஆயிடுது, t பவர் மைனஸ் 2. இது ஜிக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் பி வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. we know that formula u equal to minus g capital M small m by r. ஆனால் u equal to mg வச்சு அதை வச்சும் பண்ண முடியும். ஓகே, யூக்கான டைமென்ஷன் ஃபார்முலா ஜி இப்போ தான் பண்ணோம், அதை அப்படியே எழுதிக்கலாம். m பவர் மைனஸ் 1 எல் கியூபு டி பவர் மைனஸ் 2, கேபிட்டல் எம்முக்கு ஒரு மாசு,
ஸ்மால் எம்க்கு ஒரு மாஸ் டிவைடட் பை எல். அப்போ யூக்கான டைமென்ஷன் ஃபார்முலா எம் பவரில் எம் ஸ்கொயர்டு எம் பவர் -1 வருது. ஸோ நமக்கு என்னென்னு வந்துடும், எம் வந்து ப்ளஸ் ஆயிடுது. இப்போ எல் கியூபு டினாமினேட்டரில் ஒரு எல் கட் ஆயிடுது. அப்போ எல் ஸ்கொயர்டு டி பவர் -2. ஓகே, ஆப்ஷன் சிக்கு போயிடலாம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு we know that V equal to -gm. ஒரு யூனிட் மாஸை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான வேலையை செஞ்சால் அதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஒரு எம் மட்டும் டினாமினேட்டரில் கட் ஆயிரும். ஸோ V equal to g வேல்யூ, கால்குலேட்டர் வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. m பவர் -1 L கியூப் T பவர் -2 இன்டூ இங்கே போனதில் 2 m பண்ணதுக்கு பதிலாக ஒரு m பை டினாமினேட்டரில் L. அப்போ V வந்து என்னவாகுது, m இல்லாமல் போயிடுதா. அப்போ LT m வந்து 0 ஆயிடுது. LNT மட்டும்தான் இருக்கும். L டினாமினேட்டரில் கட் பண்ணிங்கன்னா இது வந்து L ஸ்கொயர்டாவது T பவர் -2. இப்போயே நீங்கள் முடிக்கலாம். இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று தானே சார் அப்படின்னா டியும் சேர்த்து பண்ணிக்கலாம். கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி E equal to -gmm by r squared. E equal to m power -1 L cube T power -2 into mass divided by lengthல 2 தடவை L squared. So E equal to mm கட் ஆயிருது, L வந்து ஸ்கொயர் ஆயிடுது. டினாமினேட்டர் கட் பண்ணால் ஸ்கொயர் ஆகாது, L ஆயிரும். L T power -2. பாருங்கள், கிராவிடேஷனல் இன்டென்சிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஏக்கு வந்து 2, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து பிக்கு வந்து 4, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பியில் வந்து mL ஸ்கொயர் T பவர் ஓகே -2 அண்டு தேர்டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் தேர்டுக்கு வந்து 1, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் L ஸ்கொயர் T பவர் -2 ஓகே. கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி அதுக்கு வந்து ஆப்ஷன் 3 L T பவர் -2 கரெக்டு. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். If E and G respectively denote energy and gravitational constant, then E by G has a dimension. என்னன்னு கேட்குறாங்க. டேரெக்டாக ரெண்டுக்கு தனித்தனியாக எழுதி E by G பண்ணிட வேண்டியதான். ஸோ எனர்ஜியை நம்ம என்ன எழுதலாம், ஒர்க் டன் எழுதலாம். ஒர்க் டன் வந்து F டாட் Sன்னு தெரியும். F டாட் Sக்குனா mL T பவர் -2ங்கிறது F, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு L. அப்போ எனர்ஜிக்கான டைமென்ஷன் வந்து நமக்கு என்னென்னு கிடச்சிரும், mL ஸ்கொயர் T பவர் -2. இது டேரெக்டாக தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதிக்கலாம். G வந்து இப்போ தான் போன ப்ராப்ளத்தில் எழுதணும், நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்து எழுதுறது ரொம்ப நல்லது. அப்போ E by G mL ஸ்கொயர் T பவர் -2 m பவர் -1 L கியூப் T பவர் -2. டைமென்ஷனல் ஃபார்முலானா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து m பவர் -1 மேலே வரும்போது m பவர் +1 ஆயிடுது. ஸோ m பவர் 2 L கட் பண்ணோம்னா -1 L பவர் -1 T பவர் 0. ஆன்சர் ஏ வந்து மேட்ச் ஆகுது. இந்த கொஸ்டின் பாருங்கள், 2025 ஒரு கொஸ்டின் பண்ண முடியாது. 2025 கொஸ்டின் பவர் கம்பேரிங் டைப், அதே டைப்பில் கேட்டிருக்காங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப். ரெண்டு பக்கம் எழுதிட்டு பவரெல்லாம் கம்பேர் பண்ணுறது. ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் அண்ட் டைம் கொடுத்துட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கொடுத்துட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ அங்கே ஈக்குவேஷனாகவே கொடுத்துருந்தாங்க. டைமுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன், ஏரியா, டென்சிட்டி அண்டு ரேடியஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்க. இங்கே ஈக்குவேஷன் கொடுக்கல, நம்மளாக தான் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். எனர்ஜியை வந்து ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், டைமில் காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஃபோர்ஸ் பவர் ஆல்ஃபா, ஏ பவர் பீட்டா, அவனே கொடுத்தாலும் இப்படி தான் கொடுக்க போகிறான். டி பவர் காமா, ஆல்ஃபா பீட்டா காமாக்கு பதிலாக ஒரு ஏபிசி வேணால் தரலாம். ஸோ நம்மளாக ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து டெரைவ் பண்ணுறது டைமென்ஷனல் அனாலிசிஸோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெரிட்டு. அந்த யூஸை, அந்த அப்ளிகேஷனை தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகே, இப்போ சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதி பவரை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எனர்ஜிக்கு இப்போ தான் எழுதணும் mL ஸ்கொயர் T பவர் -2. இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஃபோர்ஸு mL T பவர் -2 பவர் ஆல்ஃபா அண்டு ஆக்சலரேஷன்
எல் டி பவர் மைனஸ் 2 பவர் பீட்டா அண்டு டைமுக்கு டி தான் டி பவர் காமா. இப்போ இதெல்லாம் ஒரே மாதிரி எழுதணும். இது ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே தனித்தனியாக எழுதுங்க. m பவரில் என்ன இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, மற்ற ரெண்டு டேர்ம்லையும் எதுவுமே இல்லை, அப்படியே விட்டுடலாம். அடுத்து எல் பவரில் ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து ஒரு ஆல்ஃபா இருக்குது, ரெண்டாவது டேர்மில் ஒரு பீட்டா இருக்குது, தேர்ட் டேர்மில் இல்லை, இது அப்படி எழுதிக்கலாம். அடுத்து டி பவரில் வந்து ஃபஸ்ட் டேர்மில் மைனஸ் 2 ஆல்ஃபா இருக்குது, ரெண்டாவது டேர்மில் மைனஸ் 2 பீட்டா இருக்குது, மூணாவது டேர்மில் ஒரு காமா இருக்குது. இப்போ on comparing powers on both sides நான் என்ன சொல்லலாம், இந்த பக்கம் m பவரில் ஆல்ஃபா இருக்குது, அந்த பக்கம் m பவரில் 1 இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, இப்போ எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து இந்த பக்கம் l பவரில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, இந்த பக்கம் l பவரில் 2 இருக்குது. இப்போ ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2, ஸோ தட் பீட்டா ஈக்குவல் டு 1. அப்படியே ஈக்குவேஷன் எழுதி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வரோம். அடுத்து என்ன இருக்குது, டி பவரில் மைனஸ் 2 ஆல்ஃபா வேல்யூ இப்போ தான் பண்ணோம் 1 ப்ளஸ் இல்லை மைனஸ் 2 பீட்டா வேல்யூ 1 ப்ளஸ் காமா வேல்யூ தெரியாது. எல்ஹெச்எஸில் வந்து டி பவரில் மைனஸ் 2 இருக்குது, அப்படி எழுதிக்கிறேன். அப்போ காமா ஈக்குவல் டு இது மைனஸ் 2, இந்த பக்கம் வந்து ஒரு மைனஸ் 4, இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 4 ஆகும். ஸோ காமா வேல்யூ வந்து 2 ஆயிடுச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா, இ ஈக்குவல் டு எஃப் பவர் என்ன போட்டோம், ஆல்ஃபா. ஸோ எஃப் பவர் இங்கே ஆல்ஃபாங்கிறது 1 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து ஏ பவர் பீட்டா போட்டோம், பீட்டாங்கிறது 1 அப்படியே ஏ மட்டும் போட்டுக்கணும், பீட்டா பவர் 1 ஆக்சலரேஷன் மட்டும். அடுத்து டி பவர் காமா வேல்யூ 2, இதை எழுதுனா முடிஞ்சிச்சு. ஆன்சர் பி வந்து மேட்ச் ஆகுது. இம்பார்ட்டன்ட் டைப்பு. இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண கொஷினையும் இந்த கொஷினையும் பாருங்கள். இப்படிலாம் எவ்வளோ ஈஸியாக கேட்டால் ஒரு நிமிஷம் என்ன, அரை நிமிஷத்தில் பண்ணிடலாம் அப்படிம்பிங்க. டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரெஸ். இந்த கொஷினை ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாமல் ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸுக்கு எம்எல் டி பவர் மைனஸ் 2, ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர். சால்வ் பண்ணால் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு m பவர் l பவர் மைனஸ் 1 t பவர் மைனஸ் 2. ஆன்சர் சி வந்து மேட்ச் ஆகுது ஆப்ஷன்ஸில். l t பவர் மைனஸ் 1 t பவர் மைனஸ் 2. ரொம்ப ஈஸியான ஒரு டைரக்ட் கொஷின். இந்த கொஷின் தானே இவ்வளோ ஈஸியாக இருக்குது. அடுத்த கொஷினை எவ்வளோ கஷ்டமாக கேட்டு வைக்கிறேன் பாருங்கன்னு. நல்ல பெருசாகவே கேட்டிருக்காங்க. பெருசான கொஷின்லாம் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை சால்வ் பண்ண நமக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப கூடும். இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் லென்த் கேன் பி ஃபார்ம்டு அவுட் ஆஃப் CG அண்ட் E பவர் 4/ε0 கொடுத்துட்டாங்க. நம்மளாக தான் ஃபார்முலா எழுதிக்கணும். கொடுத்துட்டு இந்த 3ல் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ லென்த்தான ப்ராப்ளம் பவர் கம்பேரிங் டைப்பு பண்ணிடலாம். L ஈக்குவல் டு நம்மளாக ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறோம். C பவர் ஆல்ஃபா, G பவர் பீட்டா அண்டு ஈஸியாக கொடுக்காம எப்படி கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், E ஸ்கொயர் 4/ε0 பவர் காமா. இதெல்லாம் JEE லெவல். நீட்டில் இவ்வளோ டைம் டேக்கிங் கொஷின் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து we know that F is equal to Q1 Q2 by 4/ε0 R ஸ்கொயர் தெரியுமா. இதிலிருந்து Q1 Q2 by 4/ε0 R ஸ்கொயர் தெரியும். இதிலிருந்து Q1 Q2க்கு பதிலாக E வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா E ஸ்கொயர் 4/ε0 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. அது வந்து FR ஸ்கொயருக்கு ஈக்குவலாக. இந்த FR ஸ்கொயருக்கான டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, அதை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, ஸ்பீட் ஆஃப் லைட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ LT பவர் மைனஸ் 1 வெலாசிட்டி, அதோட பவர் ஆல்ஃபா. அடுத்து G போன கொஸ்டினுக்கு முன்னாடி பண்ணோம், -1 L பவர் 3 T பவர் மைனஸ் 2 பவர் பீட்டா. இது FR ஸ்கொயர்டு. Fக்கு வந்து MLT பவர் மைனஸ் 2, R ஸ்கொயர்னா திரும்ப ஒரு L ஸ்கொயர்டு. அப்போ என்ன வந்துடும்,
m எல் கியூபு டி பவர் மைனஸ் 2 வரும். m எல் கியூபு டி பவர் மைனஸ் 2 பவர் காமா. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து E² by 4 pi epsilon naught நமக்கு தெரியாதனால அதுக்கான ஏதாவது ஒரு நோன் ஈக்குவேஷனை வச்சு அதில் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா அது தேவையில்லாமல் ஆம்பியர் ஏவெல்லாம் வந்து செய்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, இங்கே லென்த்துக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? m பவர் 0 l பவர் 1 t பவர் 0ன்னு எழுதலாம். இப்போ ஆன் கம்பேரிங் பவர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? m பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். m பவரில் இங்கே வந்து -1 பீட்டா இருக்குது. அப்போ மைனஸ் பீட்டா, இங்கே வந்து ஒரு காமா இருக்குது தேர்ட் டேர்மில், ப்ளஸ் காமா ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து எல் பவரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மில் எல் பவரில் ஆல்ஃபா இருக்குது, ரெண்டாவது டேர்மில் +3 பீட்டா இருக்குது, தேர்ட் டேர்மில் ஒரு +3 காமா இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி எல் எடுத்துகிட்டு அப்படியே எழுதிக்கலாம். ஆல்ஃபா +3 பீட்டா +3 காமா, லெஃப்ட் சைடில் எல் பவரில் 1 இருக்குது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 2. அடுத்து டி பவரில் மைனஸ் ஆல்ஃபா இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மில், செகண்ட் டேர்மில் -2 பீட்டா இருக்குது, தேர்ட் டேர்மில் -2 காமா இருக்குது. ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் டி பவரில் எதுவும் இல்லை, 0 தான் இருக்குது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 3. இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஈக்குவேஷன் 1லேருந்து நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வரலான்னா, மைனஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0. இதிலிருந்து காமா ஈக்குவல் டு பீட்டா, காமா வேல்யூ பீட்டா வேல்யூ ஒன்று தான். ஓகே, இதை தூக்கி நம்ம எந்த ஈக்குவேஷனில் போடலாம்? ரெண்டாவது ஈக்குவேஷனில் போடலாம். ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கலாம், 3 பீட்டா அப்படியே வச்சுக்கிறேன். 3 காமாவுக்கு பதிலாக காமாவும் பீட்டாவும் ஈக்குவல்னு இப்போ தான் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து. அப்போ இதை திரும்ப 3 பீட்டான்னு போட்டுக்கிறேன். இதில் வந்து 1 ஈக்குவல் டு, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 6 பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வருது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 4. இதே மாதிரி ஈக்குவேஷன் 3ல் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கலாம், -2 பீட்டா அப்படியே வச்சுக்கலாம், காமாவுக்கு பதிலாக பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் 0. அப்போ மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் போடணுமா, -4 பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வருது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 5. 4 and 5 வந்து என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் 6 பீட்டா ஈக்குவல் டு 1. இது மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இல்லை மைனஸ் ப்ளஸ் மாற்றி போட்டோம்னா எங்கேயாவது போய் நின்றோம். 4 பீட்டா ஈக்குவல் டு 0. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ஆல்ஃபா கட் ஆகிடுது. 2 பீட்டா ஈக்குவல் டு 1. இதிலிருந்து பீட்டா ஈக்குவல் டு 1/2. ஸோ பீட்டா 1/2னா காமா அகைன் ரெண்டுமே ஈக்குவல்னு சொன்னால காமா 1/2 தான். ரெண்டு வேல்யூ முடிஞ்சு. அப்போ இதை தூக்கி ஏதாவது ஒரு ஆல்ஃபாவில் போடலாம். ஈக்குவேஷன் 2ல் தான் போட்டாகணும். ஆல்ஃபா ப்ளஸ் 3 × 1/2 ப்ளஸ் 3 × 1/2 3/2 ஈக்குவல் டு 1. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு, இது ஒரு 1.5, அது வந்து ஒரு 1.5, 3 ஆயிடுது. அப்போ இங்கிட்டு 3, அந்த பக்கம் 1, -2 ஆயிடுது. ஆல்ஃபா வந்து -2. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எல்லோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, C பவர் ஆல்ஃபா -2, அடுத்து G பவர் பீட்டா B பவர் 1/2, அடுத்து E² by 4 pi epsilon naught பவர் காமா 1/2. அப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டர்லாம் கொண்டு போகலாம். எனக்கு கம்பேர் பண்ணும்போது ஆன்சர் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷனாக தெரியுது. பாருங்கள் கரெக்டானு. 1/c² எழுதிக்கலாம். இது ரெண்டுமே ரூட்டில் இருக்குது. ரூட்டில் இருக்கிறனால டோட்டலாக ஒரே 1 பவரில் கொண்டு போயிடுறோம். ஜியை உள்ளே கொண்டு போகிறோம். E² by 4 pi epsilon naught ஹோல் பவர் 1/2. ஆன்சர் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். இதுவும் பவர் கம்பேரிங் டைப். அதே டைப்லாம் திரும்ப கேட்டிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்களாக இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம்.
கடகடன் செஞ்சிடலாமா? HCG காம்பினேஷனில் லென்த்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறலான்னு கேட்குறாங்க. ஸோ எப்பொழுதும் போல் H பவர் ஆல்ஃபா, C பவர் பீட்டா, G பவர் காமா. இந்த ஆல்ஃபா பீட்டா காமா HCGயை வந்து நீங்கள் மாற்றி கூட எழுதலாம். C பவர் ஆல்ஃபா, H பவர் பீட்டா, G பவர் காமா எப்படி வேணாலும் மாற்றி எழுதினாலும் ஆன்சர் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். பவரை கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இது m பவர் 0, L பவர் 1, T பவர் 0 இன்ட்டு ஹெச்ங்கிறது வந்து ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டண்ட்டா? பிளாங்க்ஸ் கான்ஸ்டண்ட்டோட யூனிட் வந்து ஜூல் செகண்டு. அப்போ எனர்ஜி இன்ட்டு டைமு அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா L பவர் 2 T பவர் -1 வரும். எனர்ஜி இன்ட்டு டைம் வச்சு எழுதியிருக்கேன். பவர் ஆல்ஃபா. சிங்கிறது ஸ்பீடு, வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, L பவர் -1 பவர் பீட்டா. அடுத்து m பவர் ஜிக்கு இப்போ தான் பண்ணோம். m பவர் -1 L கியூப் T பவர் -2 பவர் காமா. இதெல்லாம் சிங்கிள் பவராக மாற்றலாம். m பவர் 0, L பவர் 1, T பவர் 0. இங்கே m பவரில் என்னென்ன இருக்குது? ஆல்ஃபா இருக்குது, மைனஸ் தேர்ட் டேர்மில் வந்து காமா மட்டும் இருக்குது. L பவரில் ஃபஸ்ட் டேர்மில் 2 ஆல்ஃபா இருக்குது, செகண்ட் டேர்மில் ப்ளஸ் பீட்டா இருக்குது, தேர்ட் டேர்மில் +3 காமா இருக்குது. தேர்ட் டீயில் எழுதுவோம். T பவர் மைனஸ் ஆல்ஃபா இருக்குது, ரெண்டாவது டேர்மில் மைனஸ் பீட்டா இருக்குது, மூணாவது டேர்மில் -2 காமா இருக்குது. இப்போ ஆன் கம்பேரிங் பவர் ஆன் போத் சைட்ஸ் ஆல்ஃபா மைனஸ் காமா ஈக்குவல் டு 0. இதில் இருந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு காமான்னு சொல்லலாம். இதுவே ஒரு ரிசல்ட் மாதிரி தான். ஸோ அடுத்து ரெண்டாவது டேர்மை கம்பேர் பண்ணுறோம். L பவரை 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 காமா ஈக்குவல் டு 1ன்னு வருது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 2. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். தேர்ட் டேர்ம் எழுதணும்னா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா -2 காமா ஈக்குவல் டு 0ன்னு வருது. இதை லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 2. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு காமான்னு நமக்கு தெரியும். அப்போ ஈக்குவேஷன் 2ல் போடலாம். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 ஆல்ஃபாக்கு பதிலாக காமா சப்ஸ்டிட் பண்ணுறோம். நமக்கு ஏற்கனவே ரிசல்ட் தெரிஞ்சனால ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 காமா ஈக்குவல் டு 1. அப்போ இதுலேருந்து பீட்டா ப்ளஸ் 5 காமாவா ஈக்குவல் டு 1ன்னு வருது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 4. அடுத்து மூணாவது ஈக்குவேஷனில் இது மாதிரி எழுதுவோம். ஆல்ஃபாக்கு பதிலாக காமான்னு போடுறேன். ரெண்டுலேயுமே அப்படி தான் பண்ணுறேன். காமா மைனஸ் பீட்டா -2 காமா ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் பீட்டா -3 காமா ஈக்குவல் டு 0ன்னு வருது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 5. 4 and 5 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? பீட்டா ப்ளஸ் 5 காமா. இங்கே வந்து மைனஸ் பீட்டா -3 காமா. இதில் 1, இதில் வந்து 0. ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். பீட்டா கட் ஆயிடுது. 2 காமா ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதில் வந்து காமா ஈக்குவல் டு ஆஃப். அப்போ காமா ஆஃபாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு காமான்னு போட்டனால ஆல்ஃபாவும் ஆஃப் தான். முடிஞ்சா இந்த ரெண்டு வேல்யூவும் தூக்கி ஈக்குவேஷன் 2ல் போடலாம். 2 இன்ட்டு alpha value 1/2 plus beta plus 3 into 1/2 equal to 1. இதை simplify பண்ணா beta equal to -3/2 வருது. இப்போ L ஓட டைமென்ஷன் எப்படி எழுதலாம்னு பாருங்க. h power alpha 1/2 c power beta minus 3/2 இப்போல -3/2னா ஆப்ஷன் வந்து A கரெக்டாக இருக்கும். அடுத்து g பவர் காமா 1/2 இதை சிம்பிளை பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? இது ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே கொண்டு போயிடலாம் h and g. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் hg by c பவர் 3/2. ஆன்சர் A ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. பவர் கம்பேரிங் டைப்பில் இன்னொரு ப்ராப்ளமும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த நியூமரிக்கல் வந்து அடிஷ்னல் தான். ஜனவரி 2026
ஜேஇ மெயின் ஃபஸ்ட்டு ஃபேஸில் கேட்ட கொஷின். ஸோ பெர்னாலிஸ் தியரம் வந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்தாலும் இதில் அவங்க கேட்டிருக்கிறது வந்து இஃப் டி ஹேஸ் த டைமென்ஷன் ஆஃப் டைம் தென் த டைமென்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அதோட ஏ அண்ட் பியோட டைமென்ஷன் தனித்தனியாக கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைமென்ஷன் அனலிஸோட ரூல் படி நமக்கு என்ன தெரியும், சேம் டைமென்ஷனல் குவான்டிட்டியை மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பியை வந்து ஏ ப்ளஸ் பிடி ஸ்கொயர் கூட ஆட் பண்ணுறாங்கன்னா பி ப்ரெஷரும் ஏ பை பிடி ஸ்கொயரும் ப்ரெஷராக தான் இருக்கும். சரியா? அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம், பி ப்ரெஷராக இருக்கனால ஏ பை பிடி ஸ்கொயர் பிடி ஸ்கொயரோட டைமென்ஷன் வந்து ப்ரெஷரோட டைமென்ஷன் தான். ஓகேவா? இந்த கன்க்ளூஷனுக்கு வரலாம். அப்போ ப்ரெஷரோட டைமென்ஷன் நமக்கு என்னென்னு தெரியும், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. எஃப்க்கு மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் பை ஏ தனியாக செஞ்சுட்டு அழிச்சிருவா. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. எஃப் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் பை ஏ. அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் மாசு ஆக்சலேஷன் எல்டி பவர் -2 பை ஏங்கிறது வந்து ஏரியா எல் ஸ்கொயர்டு. அப்போ இது வந்து என்ன வரும், இந்த எல்சிக்கு மேலே கொண்டு வரணும்னா எம் எல் பவர் -1 டி பவர் -2 வருமா. அப்போ இது அப்படியே நான் இங்கே போட்டுக்கிறேன். அப்போ ப்ரெஷர் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஏ பை பிடி ஸ்கொயர் தான் நம்ம வச்சிருக்கக்கூடிய கன்க்ளூஷன். அப்போ ப்ரெஷருக்கு வந்து எம் எல் பவர் -1 டி பவர் -2ன்னு வந்தது. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டைமென்ஷன் ஆஃப் ஏ பை பிடி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1. ப்ரெஷருக்கு டைமென்ஷன் டேரெக்டாக தெரிஞ்சால் அப்படி எழுதிக்கலாம். ரெண்டாவது டேர்ம் பாருங்கள். இந்த டேர்மில் ஹெச் பிடி கூட ஆட் ஆகுது அப்படின்னா பிடியோட டைமென்ஷன் வந்து ஹெச்சோட டைமென்ஷனாக இருக்குங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். அப்போ டைமென்ஷன் ஆஃப் ஹெச் மஸ்ட் பி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பிடி. அப்போ டைமென்ஷன் ஆஃப் ஹெச்ங்கிறது என்னது, எல். இது வந்து டைமென்ஷன் ஆஃப் பிடிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நான் பிக்கு இதுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். பி இன்ட்டு இந்த பிடியை கூட நம்ம என்ன எழுதிக்கலாம், டைமென்ஷன் ஆஃப் பி அண்டு டிக்கு வந்து டைமென்ஷன் கேபிட்டல் டி. அப்போ டைமென்ஷன் ஆஃப் பி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டி எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, எல்டி பவர் -1. அப்போ பிக்கான டைமென்ஷன் நமக்கு கிடச்சிருச்சு. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 2. பிக்கான டைமென்ஷன் கிடைச்சாலே அதை வச்சு ஆன்சர் போக முடியுமா, போக முடியல. செகண்ட் அண்டு ஃபோர்த் ஆப்ஷன் ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஓகே, 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். A equal to dimension of A equal to m l power -1 t power -2 அந்த பக்கம் இருக்கிறத அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதோட மல்டிப்ளிகேஷனில் b t ஸ்கொயரை கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இப்போ ஏக்கான டைமென்ஷன் தெரியறதுக்காக. அப்போ m l பவர் -1 t பவர் -2 இருக்குது. பிக்கான டைமென்ஷன் இப்போ தான் எழுதணும். ஈக்குவேஷன் 2லேருந்து l t பவர் -1 இன்ட்டு டி ஸ்கொயருக்கு வந்து டி ஸ்கொயர் தான். அப்போ ஏக்கு எம்மில் ஒன்றே தான் இருக்குது, எம். எல் வந்து இங்கே எல் பவர் -1, இங்கே வந்து எல் பவர் 1. அப்போ எம் பவர் 1 எல் பவர் வந்து 0 ஆயிடுது. டி பவர் வந்து இங்கே -2, இங்கே வந்து -1 -3 ஆயிடுச்சு, இங்கே வந்து 2 ஆயிடுச்சு. அப்போ டி பவர் -1 ஆகுது. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன்ஸு. செகண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர்னு தோணுது. எம் எல் பவர் 0 டி பவர் -1 அண்டு பிக்கு வந்து எல் டி பவர் -1. ஆப்ஷன் 2 கரெக்டு. இப்போ சிம்பிள் லாஜிக்கு சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து தான் அதோட டைமென்ஷன் தான் நம்ம ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ரூலை வச்சு தான் இதை பண்ணியிருக்கோம். ஈவன் ஜேஇ மெயின் கொஸ்டினே சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம டேலண்ட்டாக வளர்த்துக்கிட்டோம் இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணது வந்து. ஓகே, இப்போ பார்த்த டைப்பில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் பர்சன்டேஜ் எரர் இதில் எவ்வளோ கொஸ்டின் கிடைச்சாலும் அவ்வளவும் ஒரு 1 ஹவருக்கு சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களோட அக்யூரஸியும் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.